ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் கைஸ், குட் ஈவினிங் எவ்ரிவன். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் குட் ஈவினிங் என்று சொல்ல முடியாது. அந்த எந்த டைம்ல பார்க்குறீங்கன்னு பார்த்து தான் அது தெரியும். பட் ஓகே, கிளாஸுக்கு வந்தாக்களுக்கு சொல்லத்தானே வேணும். என்ன வீடியோ பார்க்குறாங்க தான், இல்லைன்னு இல்லை. நான் கிளாஸுக்கு அட்டன் பண்ணிக்கிட்டு டவுட்ஸ்கள் விஷயங்கள் கிளியராக இருக்கு. கிட்டத்தட்ட 20-25 பேர் பார்க்குறீங்க. அதனால தான் கிளாஸ் ஓகே. அப்போ எல்லாரும் பார்க்குறீங்க, அப்பயே கிளாஸுக்கு அட்டன் பண்ணுறீங்கன்றது தான் எனக்கு. இதில் வீடியோவில் பார்த்தா கணக்கு விஷயம் புரியுமாடா? புரியுதுண்டா ஓகே. அப்படி இல்லாட்டி டவுட்ஸ் கேட்குறதா இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க. சரி, முடிஞ்ச அளவுக்கு ஆனால் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண பாருங்க. ரைட் என்ன? சரி, இருக்கிறார்கள் யார் யார்? சரி, கவுண்ட் பண்ணி நம்மளே பெடப் ஆகணும். ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோமா? இல்லை, நீங்களும் ஜாயின் பண்ணிட்டு வீடியோ வச்சுட்டு ஓடிட்டீங்களாடா? ரைட். ஓகே, சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். சார், இப்போ கான்செப்ட் என்னன்னு சொன்னால் நாம வந்து ஒரு ஒரு சின்ன கோடிங் செக்மெண்ட் தான் நாம் பார்க்கணும் ஆக்சுவலி. ஸோ இந்த ரியாக்ட் அவுட் மல்டி பேஜ் நெவிகேஷன்ஸ் இந்த விஷயங்களை பார்க்கணும். பட் இன்றைக்கு அதுகள் அந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம ஒரு சின்ன விஷயம் தான், நம்ம அதுல ஒன் பை ஒன்னாக கதைப்போம். பிறகு மிச்ச விஷயங்களை பார்க்கலாம். நாம் வந்து ஒரு ஒரு லாங் செஷன் எடுத்தால் தான் சரி. ஐ திங்க் இந்த ஒரு 7 to 9 மாதிரி கொஞ்சம் லாங் செஷன் எடுத்தால் தான் எங்களுக்கு இது அப்டேட் ஆக முடியும். இப்போதைக்கு நம்ம ஒரு சின்ன விஷயம் செய்ய போகிறோம், இல்லைன்னு இல்லை. வேலிடேஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம செய்துட்டோம். வேலிடேஷன் ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட்கள் நாம் ஆல்ரெடி செய்துட்டோம். ரைட். இப்போ நாம கான்செப்ட் யூஸ் பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னா, ஒரு சின்ன கோடிங் செக்மெண்டோடு பார்க்கணும். ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி நாம வந்து ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட்ல நாம ஆல்ரெடி செய்த விஷயங்களை ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். கிட்டத்தட்ட வார கிழமைக்கான செஷனை நாம வந்து திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரப்போறோம். ரைட். வார கிழமைக்கான செஷனை ஃபர்ஸ்ட்ல இருந்து வரப்போறோம். கிட்டத்தட்ட ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட் த்ரெட் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் தான் வாரக்கிழமை அல்லது அதுக்கு அந்த அந்த கிழமை முடிவோட நம்ம செய்ய போகிறது. ஸோ அதுக்கு முன்னாடி நாம வந்து இப்போ ஒரு மேப்பிங் கன்செப்ட், ஃபில்டரிங் கன்செப்டுகள், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். ரைட். அதுவே கொஞ்சம் பெருசு தான். இன்றைக்கு எந்த அளவுக்கு பார்க்க முடியுமோ அந்த அளவு விஷயங்களை நாம இதுல அப்டேட் பண்ணிட்டு மிச்சத்தை நாம கிளாஸ்ல கதைக்கலாம். ரைட். அடுத்த கிளாஸ் இல்லை. அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. சார், நாங்க செய்து பார்த்துட்டு சொல்றோம் வந்து, நான் படிப்பிச்ச அந்த வேலிடேஷன் விஷயங்கள் எல்லாத்தையும் வீடியோல பார்த்து திருப்பி செய்து பார்த்தீங்களா? லைவ்ல இருக்கிறார்கள். நான் கடைசி கிளாஸ்ல படிப்பிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும், லாஸ்ட் கிளாஸ்ல படிப்பிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் செய்து பார்த்தீங்களான்னு கேட்குறேன். விளங்கிச்சுதா ஃபுல்லா? என்ன ஐடியா, என்ன விஷயம்னு சொல்லி. கிளியர், ரைட்? சரி, பாப்போம். அப்ப நாம இன்றைக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுவோம். நம்ம ஒன் பை ஒன்னா கொஞ்சம் டிசைன்கள் செய்ய போறோம். பிறகு மிச்சத்தை கதைக்கலாம். சரிதான்? ரைட். அப்ப இன்றைக்கு வந்து நாம ஒரு ஒரு நேபார் என்ற டிசைன், பிறகு கன்செப்ட் பார்ப்போம். சரிதான்? ஐடியா வந்தது. ரைட், ஓகே. சரி, பார்ப்போம் எப்படின்னு. ரைட். ஸோ நாம் வந்து இன்றைக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று டெவலப் பண்ண போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால், முதலாவது நான் அந்த கோடிங்லேயே காட்டுறேன். ரைட். ஸோ இன்றைக்கு எங்களுக்குரிய அடுத்த ஃபோல்டர். ஸோ கிட்டத்தட்ட டே 8க்குள்ளே நாம் இருக்கிறோம். எங்களுக்கான கோடிங் செக்மெண்ட்டுக்குள்ளே வரோம். அண்ட் கோட் ஸ்பேஸ் டாட் கொடுக்குறோம். ஸோ அப்போ இதில் விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ நமக்கான கன்செப்டில் நம்ம வந்து இப்போ ஒரு 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 ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். யூ நோ தட். அப்போ நான் ப்ராஜெக்டில் டெர்மினல் கொடுக்குறேன். நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது ஒரு ரியாக்ட் ஆப்பை அங்கே ஒயிட் மாடலில் நாம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ப்ராஜெக்டை முதல் கமாண்டை கொடுத்து நாம ப்ராஜெக்ட் முதல் செலக்ட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ என்பிஎம்மால கிரியேட் பண்ண போறீங்க. லைக் என்ன சொல்றது, ஒரு ஒயிட் அட் லேட்டஸ்ட் மாடல்ல என்ன பேர்ல, சாம்பிள் ஆப் பண்ற பேர்ல. ரைட். ஸோ டே 8க்குள்ள என்பிஎம் கிரியேட் ஒயிட் லேட்டஸ்ட் சாம்பிள் ஆப் நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றோம். அண்ட் ரியாக்ட்ல, ஜாவா ஸ்கிரிப்ட்ல, இஎஸ்ல, வெர்ஷன்ல, எஸ்ல நாம பேக்கேஜஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி எங்களுக்கு தேவையான விஷயங்களை இன்ஸ்டால் பண்றோம். ரைட். அப்போ சாம்பிள் 8 இந்த விஷயம் சரி, அது லோட் ஆகி ஒரு பக்கம் வரட்டும். நான் இந்த கன்செப்டுக்குள்ள வரேன். ரைட். அப்போ விஷயம் என்ன சொன்னா, நாம இன்றைக்கு செய்ய போற கன்செப்ட். ரைட். நம்ம நாம இன்றைக்கு பார்க்க போற இந்த ஐடியா வந்து, இப்ப இந்த இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஒர்க் பண்ண போகுதுன்னு சொன்னா, ஒரு பேசிக்கான கன்செப்ட் தான். நாம வந்து ஒரு 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 சாம்பிள் ப்ராஜெக்ட் உண்மையிலேயே நாம கிரியேட் பண்ண போறோம். சாம்பிள்
ப்ராஜெக்ட் ஒன்று நாம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த சாம்பிள் ப்ராஜெக்ட்ல என்னென்ன விஷயங்கள் வரப்போகுதுன்னு சொன்னா, லைக் ஒரு சாம்பிள் மேபி லைக் ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வைப்போமா. ஸோ ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஆக்சுவலி இந்த சாம்பிள் ப்ராஜெக்ட் தென் ஒரு ஃபுல் கிரெட் இதுதான் எங்களுடைய டார்கெட். ஆக்சுவலி இப்போ நாம சாம்பிள் ப்ராஜெக்டை ட்ரை பண்ணோம். இப்போ இந்த கிரெட் இப்போ அதுதான் வர போகிற கிழமைகளுக்காக நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி இந்த ரியாக்ட்ல நம்ம படிச்ச எல்லா விஷயங்களும் கிளியர் ஆகாலும் ஒன்றும் செய்யலாம். ரைட், அப்போ சாம்பிள் ப்ராஜெக்ட் தென் கிரெட். இப்போ நாம சாம்பிள் ப்ராஜெக்ட்ல ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்ற ஒரு பேசிக், ரொம்ப ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். அப்போ இதுக்கான ஒரு டேஷ்போர்ட், இதுக்கான ஒரு டேஷ்போர்டை நாம ரெடி பண்ண போறோம். ஸோ ஆக்சுவலி ஒரு டேஷ்போர்ட், ரைட். ஸோ அப்போ இந்த டேஷ்போர்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்னு சொன்னா, முதல் கான்செப்ட் வந்து இதுல வியூ மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கணக்கு பேரை நாம அட் அ டைம்ல இதுல பார்க்க போறோம், ஷோ பண்ண போகுது. தென் அந்த மல்டிபிள் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல நாம வந்து சர்ச் பண்ணி எடுக்க போறோம். ரைட், சர்ச் பண்ண போறோம் ஸ்டூடெண்ட்ஸை பை தேர் நேம், மேபி லைக் கோர்ஸ், மேபி லைக் இமெயில் or சம்திங், ரைட். ஸோ இந்த விஷயம் அதே மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்டை delete பண்ண போறோம். இதெல்லாம் டெம்பரரியா தான், நம்ம டேட்டா பேஸ் ஒன்று கனெக்ட் பண்ணி இங்கே ஒன்றும் செய்யலை. இப்போ பேசிக்காக டெம்பரரியா ஒரு ஸ்டூடெண்ட்டை சர்வ் பண்ணது, ஷோ பண்றது ஸ்டூடெண்ட், அதெல்லாம் அங்கே ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி வச்சுக்கொண்டா. அங்கே ஒரு லிஸ்ட்டை நாம ரெடி பண்ணி வச்சிருப்போம் உங்களுக்கு வேக்கண்ட்ல. நாம அது நார்மலா வேற ஒன்றும் இல்லை, ரைட். அப்போ அதே மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ தான். இது இன்றைக்கு ஒரு நாள் முடியாது, அதையும் சொல்லிடுறேன். இன்றைக்கு அட்டன் பண்ணிட்டாக்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக அங்கால அடுத்தடுத்த கிளாஸஸ் வீடியோஸையும் பாருங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். அண்ட் அடுத்த விஷயம் லைக் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸே இல்லை, இஃப் இஃப் நோ ஸ்டூடெண்ட்ஸ், லைக் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுமே இல்லைன்னு சொன்னா அப்போ அதுக்கும் ஒரு மெசேஜ் சொல்லணும், லைக் ஒருத்தரும் இல்லை இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி. இந்த விஷயங்களே நம்ம செய்யற மாதிரி ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் ப்ளஸ் டேஷ்போர்ட் செய்ய போறோம். தென் அது சக்சஸ்னா நம்ம கிரெட். இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு 4 to 5 days போகும். நான் இன்றைக்கு அதுக்கான சாம்பிளை காட்டிடுறேன், சரியா. வார வீக் என்ன மாதிரி ஹாலிடே கான்செப்ட் என்ன விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாம ஃபுல்லா பார்க்கலாம். பட் இப்போ ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு காட்டினேன். அப்போ அதன்படி நாம ஒரு ப்ராஜெக்டை இப்போ லோன் பண்ணிருக்கணும். ஸோ லோன் ஆகியிருக்க முடியும் நம்பர், ரைட். ஸோ நான் ஸ்கேப் பண்றேன், கீப்பிங் திஸ், ரைட். ஸோ இப்போ எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரன் ஆயிட்டு, பட் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் முதல் ப்ராஜெக்ட்டுக்குள்ள வரேன், சாம்பிள் ஆப்புக்குள்ள வந்தாச்சு, ரைட். ஐம் ஜஸ்ட் மேக்கிங் கிளியர், ரைட். ஓகே, இப்போ கன்செப்ட் என்ன சொன்னா, இப்போ என்னட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு சாம்பிள் ஆப்ன்ற பேர்ல. யூ கேன் சி ஆல் த ஃபைல்ஸ் ஆர் ஹியர், நோட் மாடியூல்ஸ், தென் பப்ளிக் ஃபோல்டர், தென் எஸ்ஆர்சி அண்ட் ஜிட் இக்னோர் ஃபைல், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சரி. இப்போ நமக்கு தேவை முதல் பூட் ஸ்டாப் ஃபைலை நாம் இன்ஸ்டால் பண்ணணும். என்னடா பூட் ஸ்டாப் டிசைனுக்காக அப்போ என்பிஎம் ஆல இன்ஸ்டால் பண்ணுங்க பூட் ஸ்டாப். ஸோ பூட் ஸ்டாப் கன்செப்ட். ஸோ பூட் ஸ்டாப்ன்றதை நாம் இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். என்பிஎம் இன்ஸ்டால் சாம்பிள் ஆப்ன்றதுக்குள்ள ஃபோல்டர் ஃபைல் பார்த்தா வடிவாக கவனிச்சுக்கொள்ளணும், ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பூட் ஸ்டாப் சரியா ஒர்க் ஆகுதா இருக்கா, கனெக்ஷன் சரியா இருக்கான்னு சொன்னா அப்போ என்பிஎம் லிஸ்ட் பூட் ஸ்டாப் நம்ம டைப் பண்ணோம்னு சொன்னா அது எங்களுக்கு காட்ட போகுது என்ன வெர்ஷன், ரைட். ஓகே, ஒர்க் ஆகுது. இப்போ நாம வேணும்னு சொன்னா ப்ராஜெக்ட் ரன் பண்ணி பார்க்கலாம், டெவலப் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃபைன், எனக்கு பிரச்சனை இல்லை. பட் நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இன்ஸ்டீட் ஆஃப் தட் நாம முதல் கொஞ்சம் விஷயங்களை கிளியர் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா. ஸோ முதலாவது அது இண்டெக்ஸ் டாட் HTML. இண்டெக்ஸ் டாட் HTML ஒன்றும் இல்லை, சாம்பிள் அப்படின்றிருக்கும். ரூட் ஃபங்க்ஷனுக்கு மெயின் JS6 போகும். நம்ம SRCக்குள்ள வரோம், SRCக்குள்ள வந்தால் மெயின் JS6. ஸோ மெயின் JSக்குள்ள அப்ன்றது வந்திருக்குது. ஓகே, இப்போ அப் JS6 வந்தால் கணக்கு கோடிங் இருக்குது. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் இதெல்லாம் டிலீட் பண்றேன், ரைட். ஸோ இந்த விஷயங்களே நான் டிலீட் பண்றேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ கிளியர் பண்ணிட்டு சேவ் பண்ணி இது அப்ஜேஎஸ்க்குள்ள எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்ஜேஎஸ்ன்றது தான் மெயினான கான்செப்ட், அப்ஜேஎஸ் கான்செப்ட். ஓகே, ஸோ இதுக்குள்ளே இவ்வளோ தான், மற்றபடியே ஒன்றும் இப்போ நமக்கு தேவையில்லை, ரைட். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா எங்களுக்கு எம்டியா ஒரு ப்ராஜெக்ட் வரும். ரன் பண்ணி பார்க்கறதுக்கு என்பிஎம் ரன் டெவ் என்ன, ஸோ என்பிஎம் ரன் டெவ் கொடுத்தோம்னா ப்ராஜெக்ட் ரன் ஆகும். எங்களுக்கு ப்ராஜெக்டுக்குரிய யூஆர்எல் கான்செப்ட் நாம காப்பி பண்ணிட்டு தட் எங்களுக்கான ப்ராஜெக்ட் ஏதோ ஒரு ப்ரௌசர்ல, ரைட். ஸோ ஏதோ ஒரு ப்ரௌசர்ல நாம வந்து என்ன செஞ்சுக்கலாம், ரன் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ ஒரு எம்டி ப்ராஜெக்ட். ஸோ நான் இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஆல்ரைட், ஸோ இந்த ஃபைல்டரை நாம இப்போதைக்கு வச்சிருப்போம், பிறகு பார்ப்போம், ரைட். ஸோ இதை நான் இப்போதைக்கு க்ளோஸ் பண்றேன். ஸோ இது ரன்னிங் ஸ்டேஜ்ல இருக்கு ப்ராஜெக்ட். இங்கே நாம வெறும் எம்டி ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன், ரைட். இப்போ நாம இங்கே சேஞ்சஸ் செஞ்சு ஆட் பண்ணி எல்லாம் முடிக்கும் போது இங்கே அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும், அதான விஷயம், ரைட்.
ஓகே, ஒன் பை ஒன்னா நாம விஷயத்துக்கு வரோம். இப்போ முதலாவது விஷயம் மெயின் ஜேஎஸ்எக்ஸ். ஏன்டா மெயின் ஜேஎஸ் எல்லாம் நம்ம பூட் ஸ்ட்ராப் கன்செப்ட்களை கொண்டு வந்து போட்டோம். பூட் ஸ்ட்ராப் கன்செப்டை நாம கொண்டு வந்து போடுறதுக்காக நாம வந்து என்ன செய்யறோம்னு சொன்னா, முதல் எங்கள்கிட்ட இருக்கிற கன்செப்டுகள் பேசிக்கா சொன்னா இந்த ஃபைல்களுக்குள்ள நம்ம பூட் ஸ்ட்ராப் சிஎஸ்எஸ் முதல் ஆட் பண்ணிடுவோம், ரைட்? ஸோ பூட் ஸ்ட்ராப் சிஎஸ்எஸ் நம்ம இம்போர்ட் பண்ணிடுவோம். ஸோ இம்போர்ட் என்னது பூட் ஸ்ட்ராப் என்ன? ஸோ பூட் ஸ்ட்ராப் ஸ்லாஷ் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஸ்லாஷ் சிஎஸ்எஸ்ல ஸ்லாஷ் bootstrap டாட்டோட மின் ஃபைலோட சிஎஸ்எஸ். ஓகே, இப்போ நம்ம bootstrap இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஏன்னா மெயின்ல நம்ம கொமனா போட்டோம்னா எங்களை யூஸ் பண்ண போற எல்லா bootstrapக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். ஸோ ரியாக்ட் டோம் ஓகே, தென் அது பிறகு FJSX ஃபைல் ஓகே, அதுக்குள்ள FJSX கன்செப்ட்ல சிஎஸ்எஸும் ஓகே, தென் அதுக்கு பிறகு எங்களோட சிஎஸ்எஸ் ஃபைலும் ஓகே, FJSX ஓகே முடிச்சு. இது மெயின் ஜிஎஸ்எக்ஸ்ல ஓகே. இப்போ FJSX கன்செப்ட்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா பேசிக்கான கன்செப்ட் தான், ரைட்? பேசிக்கான கன்செப்ட் தான், ரைட்? ஓகே, அதையும் விளங்கப்படுத்திட மாட்டேன். மெயின் ஜேசிக்கல் அதை நான் எக்ஸ்ட்ரா இங்க போட்டு ரியாக்ட் ஓகே. இந்த ஸ்ட்ரிக்ட் மூவ்ட் ஃப்ரம் ரியாக்ட் அப்படின்னு சொன்னேன்டா, ஏதாவது கோடிங்குகள் அப்ளையோ அல்லது வேற கம்போனன்ட்ஸ்லயோ கனெக்ட் பண்ணி இங்க நாம கொண்டு வந்து கடைசியா கொடுக்குறோம் இல்லையா, அந்த டைம்ல கோடிங் நாம டைப் பண்ணும்போது ஏதாவது இந்த டெவலப் பண்ணும்போது ஏதாவது எரர்ஸ்கள் வந்தா, ஏதாவது விஷயங்கள் பிரச்சனைக்குரியது அப்படின்னு வந்தா ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி அதுகள் எங்களுக்கு காட்டுது இல்லையா, அந்த விஷயத்தை எங்களுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு அதை ஹெல்ப்ஃபுல்லா தாரவரே இவர் தான். ஸ்ட்ரிக் மூட் ஃப்ரம் ரியாக்ட்ன்ற ஒரு விஷயம் கொடுக்கறதால தான் அவர் எங்களுக்கு என்ன செய்யுதுன்னா, இந்த பக்ஸுகள் டெவலப் பண்ணும்போது எங்களுக்கு எரர்கள் இருந்தால் அதை காட்டி கொடுக்குது. இது இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு கஷ்டம், எரர்கள் எங்கெங்க வரக்கூடும், ரைட்? அதுக்காக தான் நாம மெயினா ரன் பண்ற இடத்துல அதை கொண்டு வந்து போட்டுறோம். அதே மாதிரி அடுத்த விஷயம் ரியாக்டோம் கிளைண்ட் அப்படின்னா என்ன பேசிக்கா? 1 minute. சாரி ஃபார் த இன்டரப்ஷன், ரைட்? ஓகே, ஸோ அப்போ அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, அது என்ன ரியாக்டம் கிளைண்ட் ஒன்று போட்டிருக்கு, ரைட்? அப்படின்னா என்ன விஷயம்னு சொன்னா, ஆக்சுவலி இந்த ரியாக்டம் இந்த கிரியேட் ரூட் அப்படின்றது ஆக்சுவலி லைக் இப்போ ரியாக்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து உண்மையிலேயே எப்படி ஒர்க் பண்ண போகுது, HTML பேஜோட தானே சேர்ந்து ஒர்க் பண்ண போகுது. அப்ப இந்த JSX கம்போனன்ட்ஸ் எல்லாம் லைக் எங்க போகுது, ரூட் கம்போனண்ட்டுகளுக்காக HTML கனெக்ட் பண்ணி வேலை செய்ய போகுது. அப்ப இது வந்து இந்த JSX எங்க போய் வேலை செய்ய போகுது, இந்த index.html தான் போய் அப்ளை பண்ணும். இப்போ இங்க ரூட் போட்டுருக்கு, அதான் ரூட் நினைக்க கூடாது. ஆக்சுவலி இந்த மெயின் JSX ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல், இது ஒரு HTML ஃபைல். அப்ப இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ரியாக்ட் அப்ளிகேஷன்ன்றது HTML பேஜோட கனெக்ட் ஆகுறதுக்காக பாவிக்கிற ஒரு கன்செப்ட் தான் இந்த கிரியேட் ரூட்ன்றது. அப்ப கிரியேட் ரூட்ன்றது வெளியே போட்டிருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர் டொம்னோ, அவ்வளவுதான். ஸோ இந்த ரெண்டும் வளமையா ஒரு இடத்துல இருக்கும் மெயின் ஜேஎஸ்ல. ஏன்னா இண்டெக்ஸ்.html நம்ம எதுவும் கை வைக்க மாட்டோம், எதுவும் எழுத மாட்டோம். இது ஒரு ஒயிட் போர்ட் மாதிரி, ஒரு பிளாக் போர்ட் மாதிரி, ஒரு ஒயிட் ஷீட் மாதிரி. ஸோ இது இங்க வெறுமனே HTML கம்போனன்ட் இருக்கும். அந்த HTML கம்போனன்ட் தான் உங்களுக்கு வெளியால தெரிய போற விஷயம். இந்த வெளியால தெரிய போற இந்த index.html கன்செப்ட் தான் பேசிக். அப்போ அதுக்கு பாருங்க, இந்த மேல சாம்பிள் பண்றதுக்கு அந்த ஹெடிங், இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த சாம்பிள் பண்றதுல டைட்டில் நான் மாத்துறேன், ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு மாத்தினா பேசிக்கான ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இது ஒரு வெறும் HTML பேஜ். இந்த HTML பேஜ் ஜஸ்ட் ஒரே ஒரு டிவிஷனை தான் வச்சுக்கோ, அந்த டிவிஷனுக்குள்ள ரூட் ரெண்டு பேர் வச்சிருக்கோம். இந்த ரூட்ல என்ன காட்டுப்படும்ன்றதை டிசைட் பண்ற இந்த மெயின் ஜாவா கம்போனன்ட் தான் இது. ஸோ மெயின் JSX. ஸோ இந்த மெயின் JSXல அப்ன்றதை காட்டுங்க. இந்த எங்க இந்த பாருங்க, இந்த இந்த கிரியேட் ரூட் படி வழங்குதா. அப்ப கிரியேட் ரூட் மெயின் எதோட கனெக்ட் ஆக போகுதுன்னு சொன்னா, இந்த மெயின்ன்றது இந்த டாக்குமெண்ட்டுக்குரிய இது இந்த இண்டெக்ஸுக்குரிய ரூட் அண்டு பெயரிடப்பட்ட இந்த டிவிஷனுக்குள்ள என்னத்தை காட்ட சொல்லி இருக்குது, இந்த ஆப்ன்றதை காட்டு. ஆப் பண்றது காட்டு. ஸோ பேசிக்கா ஆப் பண்றது சொன்னா என்ன, போர்டுற பாருங்க, முதலாவது index.html, ரெண்டாவது மெயின் JSX. இப்போ மெயின் JSXன்றதுக்குள்ள இவ்வளவு தான். அப்ப CSS கனெக்ட் பண்ணுவோம், மற்றபடி ஒன்றும் செய்ய மாட்டோம். அப்ப ஆப் பண்றதுதான் ஆக்சுவலி அந்த ஒயிட் போர்ட்ல நம்ம எழுத போற இனி விஷயங்கள், நம்ம வளமையா எழுத போற விஷயங்கள். உதாரணத்துக்கு நான் இப்ப இதுல ஒரு H1 என்ற ஒரு ஹெடிங் போடுறேன், ரைட்? இதுல வெல்கம் டு Workers என்ன கொடுத்தா அது இங்க வரப்போகுது. ஆக்சுவலி அப்ப இங்க என்னன்னு சொன்னா, இந்த ஆப் பண்றது தான் இந்த மெயின் JSX ரிசீவ் பண்ற அந்த ஆள். இந்த கம்போனன்ட் ஆக்சுவலி ஒரே ஒரு கம்போனன்ட் தான் வச்சிருக்கு. தென் அதுக்குரிய CSS இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யறா, ஒரு சிம்பிளா வெல்கம் டு Workers ஒரு ஒரு ஹெடிங்க ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ இங்க வெளியால எனக்கு இந்த ஆப் ரிட்டர்ன் பண்றது மெயினுக்கு போகும், மெயினானது index.html போகும். அப்ப இவே ரெண்டு பேர்லயே நான் பெருசாக வைக்க தேவை, இங்க தான் வரும். ஸோ ஆப்புக்குள்ள நான் இப்படி எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இப்ப எனக்கு டெம்ப்ளேட்டா வரும்போது அப்படி தான் காட்டு. நான் அதுக்காக என்ன செய்யறேன்னு சொன்னா, நாம் ஒன்று செய்யறோம் அசர்ட்ஸுக்குள்ளே, சாரி SRCக்குள்ளேயே, இந்த SRCக்குள்ளேயே நாம ஒரு நியூ கம்போனன்ட், இதெல்லாம் படிப்பிச்சதை திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
ரைட். அப்ப நாம ஒரு கம்போனண்ட்டை கிரியேட் பண்றோம். அதுதான் என்னது எங்களுக்கு தேவையான ஒரு பேசிக்கான கன்செப்ட். என்னது முதலாவது என்ன வேணும் எங்களுக்கு? நேவ் பார் வேணுமா? சரி. ஸோ அப்போ நேவ் பார் வைப்போம். ஸோ அப்போ பேசிக்கா நேவ் பார். இப்போ பேசிக்கா நேவ் பார். நேவ் பார்னா நேவிகேஷன் பார் மெனு ஆக்சுவலி. ரைட். நேவ் பார் டாட் ஜேஎஸ்எக்ஸ் நாம கிரியேட் பண்ணோம். ஸோ இது ஒரு ஓ மை காட் சாரி ஃபோல்டருக்கு கம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு தானடாப்பா. ஸோ எஸ்ஆர்சிக்குள்ள நாம கிரியேட் பண்ண வேண்டியது முதல் ஃபோல்டு. ரைட். ஸோ கம்போனன்ட்ஸ். ரைட். ஸோ கம்போனன்ட்ஸ் நாம வந்து கம்போனன்ட்ஸ் நாம நார்மலா கிரியேட் பண்றோம். ஸோ கம்போனன்ட்ஸுக்குள்ள தான் நியூ ஃபோல்டர் என்னது நேவ் பார். ஸோ நேவ் பார் நாம கிரியேட் பண்றோம். ஜேஎஸ்எக்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸ்எம்எல் கம்போனன்ட் என்ன. ஸோ ஜேஎஸ்எக்ஸ் அப்போ நான் ஜாவா நேவ் பார்னு ஒரு கம்போனன்ட் நாம கிரியேட் பண்றோம். இதுக்குள்ள நம்ம ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்போனன்ட் கிரியேட் பண்றோம். இப்படி டைப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது வரப்போகுது. எங்களுக்கு இந்த ரியாக்ட் இப்போதைக்கு இம்போர்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி அதுல இருக்கு. இப்போ நம்ம கிட்ட பாருங்க நேவ் பார்னு ஒரு கம்போனன்ட் இருக்கு. நேவ் பார்னு ஒரு கம்போனன்ட் இருக்கு. இந்த கம்போனன்ட் ஆப்ல கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். அப்ப எத்தனை கம்போனன்ட்ல ஆப்ல கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ஆப் பண்றது இங்க ஸ்கிரீன்ல காட்டுப்போகுது. பேசிக்கான கான்செப்ட். ரைட். அப்ப இப்ப வந்து நான் இதுல எனக்கு ஒரு நேவ் பார் வேணும். ஆக்சுவலி அப்ப எனக்கு டிவிஷன் வேணாம். இப்ப எனக்கு ஒரு டிவிஷன் வேணாம். அதுக்கு பதிலா எனக்கு ஒரு நேவ் பார் வேணும். ஸோ நேவ் நாம அதை சொல்லுவோம். ஸோ நேவ் நாம அதை சொல்லுவோம். வேற ஒன்று ரைட். நேவ்னா நேவ் பார் HTML கண்டென்ட்ல. ரைட். இப்போ அப்டேட்டட் கான்செப்ட்ல. ரைட். ஸோ இதுக்கு நம்ம ஒரு பேர் வைப்போம். கிளாஸ் நேம் வைப்பேன். கிளாஸ் நேம் எதுக்காக வைக்கணும்? ஏன்டா இது ஒரு நேவ் பார் பூட் ஸ்டெப் டிசைன் பண்றதுக்கு. அப்ப பூட் ஸ்டெப்ல இதுக்கான லேபிள் நாம எப்படி வச்சிருக்கோம்னா நேவ் பார் வச்சிருக்கோம். இப்போ நேவ் பார் நாம ஒன்று சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா நாம வந்து எடுத்துக்கணும். சரி, நான் இதை எப்படி ரன் பண்றேன்டா உங்களுக்கு. நான் கிளாஸ் நேம் இப்போ பேர் வைக்கல இதுக்கு. நான் சிம்பிளா நேபாருக்குள்ள வந்து ஜஸ்ட் ஒரு வேலை செய்யறேன். நேபாருக்குள்ள எனக்கு தேவையானது முதலாவது ஒரு டிவிஷன். ஸோ டிவிஷன் கொண்டு வர. தென் டிவிஷனுக்குள்ள எனக்கு தேவையானது ஒரு ஸ்பேன், ஒரு துண்டு. டிவிஷன்றது பெரிய பகுதி, ஸ்பேனோட ஒரு சின்ன பகுதின்னு வச்சுக்கொள்ளுங்க ஒரு ஷீட்ல. அப்ப இப்ப என்னட்ட டிவிஷன் இருக்கு. டிவிஷனுக்கு நான் பேர் வைக்கல, கிளாஸுக்கு ஸ்பேனுக்கு நான் பேர் வைக்கல. ஜஸ்ட் ஸ்பேனுக்குள்ள ஒரு வார்த்தை தரேன். ஸோ workers, ஸ்டூடெண்ட், மேனேஜ்மெண்ட். ஏன் இப்ப எல்லாத்தையும் அறகுறையா எழுதிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா, சிம்பிளா நாம எப்படி அதை டிசைன் பண்றோம்னா அதை பாக்குறதுக்காக. ரைட். இப்போ நாம நேபாருக்குள்ள செஞ்சுட்டோம். இப்போ நேபாரம் அந்த ஆப்ல கொண்டு வந்து கனெக்ட் பண்றது அப்பதான் வேலை செய்யும். ஸோ நேபார் நேபார் இப்போ நேபாரே கம்பேர் பண்ணியாச்சு. வடிவா கவனிச்சிங்கன்னா இப்போ பாருங்க நேபார்ன்றது இங்க ஊக்க ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்துச்சு. நான் இப்போ போய் டிசைன் பண்ண போறேன் ஒன் பை ஒன்னா. நான் முதலாவது விஷயம் இந்த ஸ்பேனை டிசைன் பண்ண போறேன். ஸ்பேன்ன்றதை நான் டிசைன் பண்ணா முதல் நேபார்ல இருந்து வரும். நேபாருக்கு நான் முதல் பெயர் வைக்கிறேன். இது ஒரு நேபார். இப்போ சார் ஒரு சைடுக்கு வந்துட்டு ஓகே. நேபார்னா ஒரு மெனு பார். ஓகே, அது டார்க்கா இருக்கணும். ஸோ நேபார் அங்கே இருக்கு. இதெல்லாம் நீங்க டாக்குமெண்ட்ல போய் பூட் ஸ்ட்ராப் டாக்குமெண்ட்ல போனா எது எதுக்கு என்னென்ன பேர் வச்சு அப்படி வரமாட்டது இருக்கு. அந்த பேர்களை ஞாபகிச்சுக்கிட்டா சரி, அவ்வளவுதான். நேபார் டாக். சரிதானே. ஸோ நேபார் வந்து டார்க்கா இருக்கணும். ரைட். சரிதானே. நேபார் டார்க்கா இருக்கணும். ரைட். அதுக்கு பிறகு நீங்க செய்ய வேண்டியது சிம்பிளான விஷயம் தான். இதோட பேக்ரவுண்ட் பிஜின்னு சொல்லுவோம் அதை. பிரைமரி. ஸோ பேக்ரவுண்ட் வந்து பிரைமரி கலர்ல இருக்கணும். ஓகே. அப்போ பிரைமரி கலர் உங்களுக்கு ப்ளூ கலர் தெரியும். தென் அதுக்கு ஒரு ஷேடோ இருக்கணும். ஓகே. இதெல்லாம் நாம போன கிளாஸும் பார்த்துனாங்க. ஸ்மாலா இருக்கும் எஸ்எம். ஓகே. ரைட். நார்மலா. சரி, கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். சரியா உடனே பத்திரோட ஒரு மாதிரி தான் இருக்கும். ரைட். ஸ்மால். அண்ட் அதுக்கு பிறகு டிவிஷன். இப்போ டிவிஷனுக்கு நாம பேர் வைப்போம். ஸோ டிவிஷன்ன்றது ஒரு கண்டெய்னர். இதுக்குள்ள இருக்கிற கண்டெய்னர், மெயினான கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர். ஓகே. இப்போ பாரு கொஞ்சம் தள்ளி வந்துட்டு அந்த அந்த மார்ஜின் எல்லாம். ரைட். ஸோ அதுக்கு பிறகு நீ ஸ்பேன். ஸோ ஸ்பேனுக்கு நாம கண்டென்ட் வைக்க போறோம். இதுதான் ரொம்ப பெரிய ஆள். ஸோ கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் நேமுக்குள்ள நாம வைக்கப்படுறது இவர் தான் நேபாரோட பிராண்ட். அதாவது நேபார்ன்றது மெனு பார். அதுல மெயினா பிராண்டா இருக்கிறவர் இவர் தான். அது அந்த கம்பெனியோட லோகோ மாதிரி கிட்டத்தட்ட. ரைட். ஸோ நேபார். ஸோ நேபார் பிராண்ட்னு சொல்லுவோம். ஸோ நேபார் பிராண்ட்னு சொல்றேன். ஓகே. ரைட். பாருங்க இப்போ அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஒரு ஸ்டைல கொண்டு வந்துட்டு. ரைட். ஸோ அதே மாதிரி அதுல மார்ஜின் கீழே கொஞ்சம் மார்ஜின் பொட்டம் வந்து அது 0 காணும். இப்போ கொஞ்சம் முட்டிக்கிட்டு லைக் ஓகே. அடுத்த விஷயம் ஹெடிங் 1 சைஸ்ல இருக்கட்டும். ஸோ H1 சைஸ்ல இருக்கட்டும். ஓகே, முடிஞ்சு போல்டா. இப்போ எனக்கு ஒரு பார் வந்து அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு ஜஸ்ட் ஒரு பேஜ்ல முதலாவது மேல ஒரு பார். ரைட். இப்போதைக்கு இந்த ஹெடிங் மட்டும் தான் இருக்கு. ரைட். அவ்வளவுதான். இப்போ நம்ம இவ்வளோத்தையும் டிசைன் பண்ணிட்டோம். ஆக்சுவலி நம்ம இவ்வளோத்தையும் டிசைன் பண்ணிட்டோம். ரைட். பாத்தீங்கன்னு சொன்னா டிசைன் பண்ணிட்டோம். இப்போ இதான் நான் இங்க வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யுது. ரைட். ஸோ இப்போ எங்கள்கிட்ட நார்மலா பூட் ஸ்டெப் கான்செப்டுகள் எல்லாம் கிளியர் ஆயிட்டு என்னென்னத்துக்கு எதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ரைட். இனி நம்ம அடுத்தது எங்களுக்கு தேவை என்ன? சர்ச் பார்.
ஒரு சர்ச் பார் வேணும். ஏன்னா என் ஸ்டூடெண்ட்ஸுகளை சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு சர்ச் பார் டிசைன் பண்ணணும். டிசைனிங் தான் போய்கிட்டு இருக்கீங்க எல்லாம். அப்போ சர்ச் பார் டிசைன் பண்ணணும், ரைட்? அப்போ நாம அடுத்த கம்போனன்ட் என்னது? கம்போனன்ட்ஸ்ல என்ற நேம் பார் இருக்குது ஆல்ரெடி. அப்போ நான் இன்னொரு விஷயம் கிரியேட் பண்றேன், சர்ச் பார். ஸோ சர்ச் பார் டாட் ஜேஎஸ்எக்ஸ் ஒரு கம்போனன்ட் கிரியேட் பண்றேன். அது ஒரு ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்போனண்டா கிரியேட் பண்றேன். ஆல்ரைட், சரி. இப்போ நான் இந்த ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்போனண்ட்டுக்குள்ள இந்த ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்போனன்ற இந்த கன்செப்டுக்குள்ள நான் ஒரே ஒரு விஷயம் தான் செய்ய போறேன். என்னது? ஒரு ரிட்டர்ன் பண்ண போறோம், ஒரு டிவிஷன் கொடுப்போம். ஓகே, டிவிஷனுக்குள்ள எனக்கு பக்கத்துல ஒரு லேபிள் வரணும், பக்கத்துல அங்கே இன்புட் வரணும். அந்த ஃபோமெண்ட் எல்லாம் பெருசாக வேணும், ஜஸ்ட் லேபிளும் இன்புட்டும். ஸோ அப்போ டிவிஷனுக்குள்ள நாம வந்து ஒரு கன்செப்ட் செய்வோம். ஸோ பேசிக்கா லேபிள். ஓகே, ஸோ இந்த லேபிளுக்குள்ள நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஆக்சுவலி நாம வந்து இதை எதுக்காக செய்ய போறோம்? ஜஸ்ட் ஒரு வார்த்தை, சர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. ரைட், இப்போ இந்த சர்ச் வரும்போது அங்கே போய் கனெக்ட் பண்ணும் ஆப்பிள், அப்போதானே எங்களுக்கு அங்கே கண்ணுக்கு தெரியும். ரைட், ஓகே. அப்போ சர்ச் பார். ஓகே, சர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரைட். இப்போ சர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் லேபிள் வந்திருக்கு. சர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி லேபிள் வந்திருக்கு. அதே மாதிரி நீ இந்த டிவிஷனுக்குள்ள எனக்கு ஒரு இன்புட் வேணும். ஸோ இன்புட் ஒன்று வேணும். இதெல்லாம் நாம சொல்லி தந்துட்டேன் நான் முதலே. ரைட், ஸோ ஓகே, இன்புட். இப்போ நாம இன்புட்ன்றதுக்குள்ள நாம என்ன செய்யணும்னு சொன்னா, இன்புட்டுக்குள்ள நாம இது டைப் டெக்ஸ்ட் பாக்ஸ்னு சொல்லணும். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ், அப்போ டெக்ஸ்ட். ஓகே, இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்னு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு இதுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டர் வைப்போம். ஸோ பிளேஸ் ஹோல்டர்னா என்ன? லைக் அந்த உள்ளுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நம்ம மறைஞ்சிருக்க மாதிரி, ரைட்? ஸோ மேபி லைக் சர்ச் பை நேம். ஓகே, சர்ச் பை நேம். மேபி லைக் or email or course. இப்படி கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க உங்களுக்கு சர்ச். ஓகே, கோர்ஸ்ன்னு வந்துட்டு ரைட். இப்போ நாம இதே விஷயத்த நாம வந்து இதுக்கு ஒரு டிசைன் பண்ண போறோம். இவ்வளோ தான் முதல் இவ்வளோத்துக்கு டிசைன் பண்ணுவோம். அப்போ முதல் லேபிளை டிசைன் பண்ணுவோம், முதல் டிவிஷனை டிசைன் பண்ணுவோம். ஸோ டிவிஷன்ன்றது ஆக்சுவலி டிவிஷனுக்கு நாம ஒரு பேர் வைக்க போறோம். ஜஸ்ட் டிவிஷன் கிளாஸ் நேம், ஜஸ்ட் மார்ஜின் பொட்டம் ஒரு 4 3 கொடுத்தா சரி. ஸோ மார்ஜின் பொட்டம் 4. ஸோ டிவிஷனுக்கு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம், மார்ஜின் பொட்டத்தில் 4. ரைட், ஓகே. அடுத்த விஷயம் லேபிள். ஸோ லேபிளுக்கு வந்து நாம என்ன கொடுக்கலாம்? இது கிளாஸ் நேம். முதலாவது இது ஒரு ஃபோம். ஸோ ஃபோமோட லேபிள் இது. அப்போ ஃபோமோட லேபிள்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு டிசைன். லைக் முதல் விஷயம் ஃபோமோட லேபிள். அதுக்கு பிறகு நம்ம இது ஒரு ஃபொண்டோட வெயிட் வந்து, ஸோ ஃபொண்டோட வெயிட் வந்து செமி போல்டாக கொடுப்போம். ஓகே, மொத்தமாக வந்துட்டு அதுக்கு பிறகு லேபிள். ஓகே, ஒரு கேப் இருந்துச்சு சும்மா ஒரு விளக்கத்துக்காக. ரைட், சரி. தென் இதில் கிளாஸ் நேம். கிளாஸ் நேம் வந்து இதுக்கு பேர் வைக்கணும். இது ஒரு ஃபோம் கண்ட்ரோல் என்ன? ஸோ இது ஒரு ஃபோம் கண்ட்ரோல் வச்சா ஆட்டோமேட்டிக்காக மிச்ச விஷயங்களும் அது பார்த்துக்கணும். ஸோ ஃபோம் கண்ட்ரோல். ஆல் ரைட். ஸோ இப்போ ஃபோம் கண்ட்ரோல் சர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெட்டிங், இதில் சர்ச் பை நேம். ஸோ இதில் நாம டைப் பண்ணலாம். ரைட், சரி. ஆல் ரைட். ஸோ இப்போ ஃபோம் கண்ட்ரோல் இந்த விஷயம் வந்துட்டு. ஸோ சிம்பிளாக எங்களுக்கு ஒரு டிசைன் வந்துட்டு சர்ச் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சர்ச் பை நேம் ஒரு இமெயில் கோர்ஸ். ரைட், சின்ன சின்ன விஷயங்கள் தான். என்ன நாம இப்போ இங்கே ஒரு விஷயம் செய்யணும் பேசிக்காக. என்ன கன்செப்ட்னு சொன்னா, இந்த சர்ச் பார் நான் எப்ப எல்லாம் கூப்பிடுறனோ அப்ப எல்லாம் என்னத்தை சர்ச் பண்ண போறோம்னா அந்த டேர்மை நான் வேண்டணும். அதாவது எதை சர்ச் பண்ண போறோம்ன்ற அந்த டேர்மை. அப்ப அது ஒரு ஆர்குமெண்டா நான் வேண்டி ஆகணும். ரைட், ஸோ மேபி லைக் சர்ச் டேர்ம். இது நாம வைக்கிற பேர். சர்ச் டேர்ம்ன்றதோட நாம வைக்கணும், வேண்டணும் அப்படின்னு சொல்றேன். எப்பன்னு சொன்னா, ஒன் இந்த சர்ச் சேஞ்ச் ஆகும்போது, அது என்ன எங்க இருக்கு? சர்ச் சேஞ்ச் ஆகும்போது அது எங்க இருக்கு? ஒன் சர்ச் சேஞ்ச்ன்றது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம தான் அதை கிரியேட் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. ரைட், ஸோ நாம தான் அதை கிரியேட் பண்ணணும். ஒன் சர்ச்ன்றது சேஞ்ச் ஆகும் பொழுது அப்படின்ற விஷயத்த நம்ம தான் கிரியேட் பண்ணுவோம். ரைட், ஸோ அது என்னன்னு சொன்னா அடுத்த விஷயத்துல நான் இப்போதைக்கு நான் ஒன் சர்ச்ன்ற ஒரு கான்செப்டை கொடுத்த மட்டும் சொன்னா இது இவ்வளவு தான் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ முதல் சர்ச் பண்றதுக்கு ஒரு டேர்ம் வேணும் ஆக்சுவலி. தென் அந்த சர்ச் என்ற டேர்மோட எங்களுக்கு ஒன் சர்ச் சேஞ்ச் ஆகும் பொழுது, ஒன் சர்ச் சேஞ்ச் ஆகும் பொழுது அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படி பார்த்தா இந்த ரெண்டு எங்க யூஸ் ஆகலன்னு காட்டும். ரைட், ஸோ சர்ச் டேர்ம் அங்கே நெவர் யூஸ், இது ஒன் சர்ச் சேஞ்ச். ரைட், இப்போ நாம அது ரெண்டே நம்ம எங்க போட போறோம்னு பார்த்தோம்னு சொன்னா, லைக் டிவிஷனுக்குள்ள நாம லேபிள் போட்டிருக்கோம், அது ஓகே. சர்ச்ன்றது லேபிள் ஓகே. அது அப்புறம் இன்புட்ன்றதுல ஐடி
என்றது நாம் ஒன்று வச்சாகணும். ஏன்னு சொன்னா அப்பதானே நாம் அதை யூஸ் பண்ணலாம். எந்த என்ன பேருன்னு சொல்லி இதுக்கு நான் வைக்கிறேன். இதுக்கு தான் ஸ்டூடெண்ட் சர்ச் அப்படின்னு நான் ஒரு பேர் வைக்கிறேன். ரைட், ஓகே. இப்போ நான் இதுக்கு ஒரு வேல்யூ வைக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு வேல்யூ, என் டெக்ஸ்ட் புக்ஸோட வேல்யூ என்னன்னு. ஸோ இந்த டெக்ஸ்ட் புக்ஸோட வேல்யூ தான் அந்த சர்ச் டேர்ம். ஸோ அப்போ ஓகே. ஸோ சர்ச் டைம்ன்றது இவர் தான். அப்போ சர்ச் டைம்ன்றது இங்கே என்னவா இருக்காரோ அவர் தான் இந்த சர்ச் பாரோட அந்த அப்படின்னு எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒன் சேஞ்ச் ஆகும்போது, ஸோ ஒன் சேஞ்ச் ஆகும்போது இந்த கன்செப்டில் டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம அடிக்கலிக்கணும்னா எது கோல் ஆகும்னு சொன்னால் இந்த ஒன் சர்ச் என்ற சார். அப்போ ரெண்டு கான்செப்ட் நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது ஒன் செட் சேஞ்சுக்குள்ள வரும். அண்ட் ஒன் லைக் சர்ச் பார்ல நம்ம டைப் பண்ணுறது சர்ச் ஐட்டம் ஸ்டர்ம்ன்ற விஷயத்தில் வரும். இவரத்தையும் வச்சுக்கிறோம் ஒரு எலிமெண்ட் எடுத்துடும், அவ்வளோதான். அப்போ இந்த கம்பவுண்ட் வந்து ரெண்டு ப்ரொப்ஸ் எடுக்குது. வடிவாக வச்சுக்கொள்ளுங்க, இந்த ஓர்டரை சொல்கிறேன். இந்த கம்போனன்ட் ரெண்டு ப்ரொப்ஸ் எடுக்குது. ரைட், எப்போ இந்த சர்ச் பாரை நான் எப்போ கூப்பிடுறேனோ அப்ப இந்த கம்போனன்ட் வந்து ரெண்டு ப்ரொப்ஸ் எடுக்குது. ஒன்று சர்ச் டேர்ம் என்ற பேர்ல எடுக்குது, இன்னொன்று ஓன் சர்ச் சேஞ்ச்ன்றதுல எடுக்குது. வடிவா கணிச்சுக்கொள்ளுங்க. இந்த ப்ரொப்ஸ்ல முதலாவது இந்த சர்ச் டேர்ம்ன்றது வேல்யூக்கு போய் செட் ஆகுது. அப்ப இதுல நான் டைப் பண்றது என்னன்ற கான்செப்ட் அந்த பெறப்பட்ட அந்த நேமா இமெயிலா கோர்ஸ்ன்றது. அண்ட் இந்த ஒன் சர்ச் சேஞ்சில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது இப்ப சொல்லப்படல. அந்த டீட்டெயில் என்னவோ அதுதான் இந்த ஒன் சேஞ்சுக்கு செட் ஆகணும் அப்படின்னு நம்ம இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. ஸோ ரெண்டு ப்ரொப்ஸ் எடுத்து அப்போ அது எப்படி உங்களுக்கு விளங்கணும்னு சொன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கம்போனன்ட்ன்றதுக்குள்ளால ப்ரொப்ஸ் எடுபட்டு அந்த ப்ரொப் சர்ச் பார் கம்போனன்ட்டுக்கு இங்கே அது வந்து நின்று இப்போ உங்களுக்கு அதுக்குரிய ஃபங்க்ஷனை செய்யும். அதான் அந்த விஷயம். சரியா, அது பார்ப்போம் இப்போ. ரைட், அதன்படி நாம் இப்போ ஒரு சர்ச் பார் செஞ்சுட்டோம். இப்போ நமக்கு அடுத்த கம்போனன்ட் வேணும். ரைட், இந்த கம்போனன்ட் லிஸ்ட்டுக்குள்ள அடுத்த கம்போனன்ட் வேணும் எனக்கு. என்னது? ஸ்டூடெண்ட் கார்டு. ஸோ ஸ்டூடெண்ட் கார்டுன்ற ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கம்போனன்ட். ஏன்னா அதான் அவற்றை அந்த தனி ப்ரோஃபைல் ஆளை காட்டுறதுக்கான விஷயம். வழியாக கவனிச்சுக்கொள்ளுங்க, ஆளை காட்டுறதுக்கான அந்த ஒரு ஆளை காட்டுறதுக்கான விஷயம். சரிதானே? ஸ்டூடெண்ட் கார்டுன்ற ஒரு கன்செப்ட். ரைட், ஸோ கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டூடெண்ட் கார்டுக்கு நாம வரோம். ஸ்டூடெண்ட் கார்டுன்றது கொஞ்சம் பெரிய விஷயம் தான், இல்லைன்னு இல்லை, பார்ப்போம். ரைட், இப்போ ஸ்டூடெண்ட் கார்டுன்றதுக்குள்ள ஆர்எஃப்சி கிரியேட் பண்றோம், ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்போனன்ட். ஓகே, நமக்கு இது தேவையில்லை. ரைட், சரி. இப்போ நாம ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்பவுண்டுக்குள்ள நாம ஸ்டூடெண்ட் கார்டு ஒரு ஏரியா வச்சிருக்கோம். இந்த ஸ்டூடெண்ட் கார்டுக்குள்ள நாம ரெண்டு டீட்டெயில் எடுக்கணும். இப்போ ரெண்டு கன்செப்ட், ரெண்டு ப்ரொப்ஸ் எடுக்கணும். எது முதல்? எந்த ஸ்டூடெண்ட். ஏன்னா இது ஸ்டூடெண்ட் கார்டுன்றப்ப இப்போ எங்களோட ஐடி கார்டு அப்படியே ஒரு ஆள் இந்த டீட்டெயிலை காட்டுறதுக்கானது. அப்போ எந்த ஸ்டூடெண்ட் அந்த அந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் எடுக்கணும். அப்போ அதுக்கு ஒரு ப்ரொப்ஸ் வேணும். ப்ரொப்ஸ் என்னன்னு முதல் படிப்பிச்சிருக்கேன், போய் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ ஒன் டிலீட் என்ன? டிலீட் பண்றதுக்கு, ஏன்னா வியூ பண்ணும்போது டிலீட் பண்றதுக்கு ஒரு ப்ரொப்ஸ். ஸோ ரெண்டு ப்ரொப்ஸ்ன்றதால பிரேக்கெட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு ப்ரொப்ஸை நாம் எடுக்கிறோம். சரிதானே? இப்போ ரெண்டு ப்ரொப்ஸை நாம் எடுக்கிறோம். அது காரணம் அது நாம் இன்னும் யூஸ் பண்ணிக்கல, அதனால அது இப்படி காட்டிட்டு இருக்கு. ரைட், இப்போ நம்ம கிட்ட ஒரு ப்ரொப்ஸ் இருக்கு, ரெண்டு ப்ரொப்ஸ் இருக்கு. ஓகே, ரிட்டர்ன் பண்ண போறோம் ஒரு டிவிஷன். தான் டிவிஷன் எனக்கு எப்படி வேணும்னு சொன்னா வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. ஃபுல் இடத்தையும் பிடிக்கிற மாதிரி ஒரு டிவிஷன். ரைட், ஸோ அதுல பேசிக்கா எனக்கு வந்து சிம்பிளா சொன்னா ஒரு மீடியம் கொலம் வேணும், தென் ஒரு லார்ஜ் கொலம் வேணும். நான் அது என்னன்னு காட்டுறேன், வடிவா பாருங்க. ரைட், எனக்கு ஒரு டிவிஷன் வேணும், இந்த டிவிஷனுக்குள்ள ஒரு டிவிஷன் வேணும். ரைட், ஸோ எனக்கு ஒரு டிவிஷனுக்குள்ள டிவிஷன். ரைட், ஸோ டிவிஷனுக்குள்ள ஒரு டிவிஷன். ரைட், தென் அந்த டிவிஷனுக்குள்ள அப்போ முதலாவது டிவிஷன் எனக்கு எப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் நான் இப்போ கடைசியாக டிசைன் பண்ணது காட்டுறேன். ஸோ எனக்கு ஒரு டிவிஷனுக்குள்ள ஒரு டிவிஷன், தென் அதுக்குள்ள ஒரு இமேஜ், ஏன் ப்ரோஃபைல் ஃபோட்டோ. ரைட், ஒரு ப்ரோஃபைல் ஃபோட்டோ, ஒரு இமேஜ் உண்டு. ரைட், ஸோ பேசிக்கான கன்செப்ட். ஓகே, இப்போ இமேஜில் வந்து நான் முதல் ஃபோட்டோ அங்கே இருக்குன்னு சொல்லணும். ஸோ ஃபோட்டோ அங்கே இருக்குன்னு நான் தான் வேல்யூ பண்ணணும். ரைட், முதல் ஸ்டூடெண்ட் இமேஜ் என்ற ஒரு கன்செப்ட், ஸ்டூடெண்டோட இமேஜ் என்று ஸ்டூடெண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் தந்திருப்பாங்க இல்லையா, அவங்க தான் தந்திருப்பாங்க ஸ்டூடெண்ட் கார்டுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த ஸ்டூடெண்ட் என்ற பேராமீட்டர்ல ப்ரொப்ஸ்ல தந்திருப்பாங்க. அப்போ நான் அந்த ஸ்டூடெண்ட்குள்ள கட்டாயம் ஸ்டூடெண்ட் இமேஜ் இருக்கணும். ஸோ நான் அப்படி இந்த அசம்ஷன்ல லைக் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஸ்டூடெண்ட் டாட் இமேஜ் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிக்கொள்றேன். ஸ்டூடெண்டோட இந்த ப்ரொப்ஸ்ல இமேஜ் வந்திருக்கணும் அந்த அசம்ஷன், அது நம்ம இனித்தான் கொடுப்போம். ஸோ எஸ்ஆர்சி வந்து ஸ்டூடெண்டோட இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டேன். அண்ட் இதுக்கு டிசைன் பண்ணணும், அது அப்புறம் இருக்கட்டும். பட் ஃபோட்டோ லோட் ஆகாட்டி ஜஸ்ட் இதுல வந்து எனக்கு ஒரு அவர்கிட்ட பெயர் வரணும், அவ்வளோ பேசிக்கான சொன்னா ஸ்டூடெண்டோட
பேர் வரும்னா நான் ஜஸ்ட் சும்மா ஸ்டூடெண்டோட ப்ரோஃபைல் இமேஜ் ஒரு வார்த்தை கொடுத்துருவேன். ஸோ ஸ்டூடெண்ட் ப்ரோஃபைல் இமேஜ், ரைட். ஸோ ஸ்டூடெண்டோட ப்ரோஃபைல் இமேஜ் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன், ரைட். ஓகே. ஸோ இது இமேஜ். தென் அதுக்குள்ள ஒரு டிவிஷன் வேணும் எனக்கு, ஏன் அவர்கிட்ட அவங்களோட டீட்டெயில்ஸை காட்டுறதுக்கு. ஸோ இன்னொரு டீட்டெயில் வேணும், அவருடைய ஸ்டூடெண்ட் நேம் அந்த கன்செப்ட் எல்லாத்தையும் காட்டுறதுக்கு எனக்கு ஒரு கன்செப்ட் வேணும். ஸோ இதுக்குள்ள எனக்கு ஒரு H5 சைஸில் ஸ்டூடெண்டோட நேம் வரணும், ஸ்டூடெண்டோட நேம் வரணும்னு நான் வச்சுக்கொள்ளும். ஓகே. ஸோ ஸ்டூடெண்டோட நேம் வரணும், அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் வேணும் அவரை பற்றிய டீட்டெயில்ஸ். அவரை பற்றிய டீட்டெயில்ஸ் என்ன, மேபி லைக் ஸ்டூடெண்டோட இமெயில். ஸோ இமெயில் இதெல்லாம் நாம் இனித்தான் கொடுக்க போகிறோம், அப்படியே கவனிச்சுக்கொள்ளுங்க. இனித்தான் நாம் கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்டோட நேம், அடுத்த இமெயில், அதே மாதிரி திருப்ப ஒரு பேராகிராஃப், அதுக்குள்ள வந்து ஸ்டூடெண்டோட கோர்ஸ், ரைட். ஸோ ஸ்டூடெண்டோட கோர்ஸ். இப்போ ஸ்டூடெண்டோட இமெயில், ஸ்டூடெண்டோட கோர்ஸ், இவ்வளவு விஷயமும் நம்ம கொடுத்துருக்கோம். இவ்வளவு விஷயமும் பேசிக்காக நம்ம கொடுத்துருக்கோம், சரிதானே. இனிஷியலாக நம்ம சொன்னோம்னு சொன்னால் ஸ்டூடெண்டோட டீட்டெயில், ஸ்டூடெண்டோட நேம், ஸ்டூடெண்ட் இமெயில், ஸ்டூடெண்டோட கோர்ஸ் இவ்வளவு நாம கொடுத்து ரன் பண்ணியிருக்கோம், ரைட். இதோட முடிஞ்சு. இதுக்கு பிறகு டிலீட் பண்ணுறதெல்லாம் பிறகு கைக்கலாம், ரைட். டிலீட் பண்ணுறதெல்லாம் பிறகு கைக்கலாம். மற்றபடி நான் என்ன செய்கிறேன், டிவிஷன்ஸ் கன்செப்டுகளை முடிச்சிருக்கேன், ரைட். ஸோ இதில் வந்து இதுக்குள்ள வரப்போகுது. ஸோ ஸ்டூடெண்ட் கன்செப்ட் இப்போ ஒன் டிலீட் நான் எடுக்கல, இந்த ப்ரொப் நான் இப்போதைக்கு குழப்பம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் கார்டுன்ற கம்போனன்ட் என்ன செய்யணும்னு சொன்னா, இவருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் என்ற டீட்டெயில் அவ்வளோத்தையும் கொடுத்தா அந்த ஸ்டூடெண்ட் வேண்டி ஸ்டூடெண்ட் இமேஜ், ஸ்டூடெண்ட் நேம், இமெயில், கோர்ஸ்னு சொல்லி ஒரு டிவிஷனா காட்டப்படுது, ரைட். அவ்வளோதான் இவர் செய்யப்படுது. இவற்றை டிசைன் எப்படி என்று வரும்னு சொல்லி இப்போ நம்ம இதுக்குள்ள கதைக்கலாம். ஏன்னா நாம ஆப்புக்குள்ள நேபாரும் சர்ச் பாரும் தான் கன்செப்ட் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி நேபாரும் சர்ச் பாரும் தான் கொடுத்துருக்கோம், ரைட். ஸோ இதுக்குள்ள நாம அடுத்த விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற ஒரு கன்செப்ட், இப்போ சர்ச் பார் என்ற ஒரு கன்செப்ட் என்ற கன்செப்ட் கண்ணுக்கு தேடுறதுக்காக நான் உங்களுக்கு நடத்தினேன். அதே மாதிரி இப்போ நான் ஸ்டூடெண்ட் கார்டுன்றதையும் கொடுத்து காட்டுறேன், ரைட். ஸோ ஸ்டூடெண்ட் கார்டு, ஓகே. இப்போ ஸ்டூடெண்ட் கார்டுன்ற ஒரு ரைட் ப்ராப்ஸ், ஓகே, ரைட். ஸோ இப்போ அதை ஸ்டூடெண்டோட சேர்த்தே காட்டும். இப்போ அதுக்குள்ள வேணும், ஏண்டா நம்ம குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது இல்லையா, ரைட். அதே மாதிரி சர்ச் பார்ன்றது நம்ம இப்போ இதுக்குள்ள இருந்து தூக்குறோம். இப்போதைக்கு எங்களோட கண்ணுக்கு தெரியுது நேபார் மட்டும்தான். அப்ப நீ சர்ச் அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் எங்க தெரிய போகுது, அதெல்லாம் இதுக்குள்ள வரப்போகுது, ஸ்டூடெண்ட் கம்பவுண்டுக்குள்ள தனியா இருப்பாங்க. இப்போ வழியா பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு கம்பவுண்ட் தான் எங்களுக்கு மெயினானது. ஒன்று இந்த நேபார்ன்றது ஆக்சுவலி, ஓகே. அடுத்த ஸ்டூடெண்ட் என்ற கம்பவுண்ட். ஆக்சுவலி இப்போ நம்ம FJSX நேபார் வச்சிருக்கோம், ஓகே. இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் சர்ச் பார்ன்ற ஒன்று இருக்குது, ஓகே. அது தவிர ஸ்டூடெண்ட் கார்டுன்னு ஒன்று இருக்கு, ஓகே, ரைட். இப்போ நாம அதை என்ன செய்யணும்னா டிசைன் பண்ண போறோம். ஸ்டூடெண்ட் கார்டுன்றது எப்படி இருக்குன்னு சொல்லி டிசைன் பண்ண போறோம். வடிவா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் முதல் ஸ்டூடெண்ட்ன்றதை அந்த அவரை டிசைன் பண்ணிட்டு மிச்சத்தை கைக்கலாம், ரைட். அப்போ ஸ்டூடெண்ட் கார்டுன்றது, ஸ்டூடெண்ட் கார்டு எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம டிசைன் பண்றதா இருந்தா ஸ்டூடெண்ட் கார்டுல டீடைல்ஸ்கள் கொஞ்சம் கொடுக்குறோம். இப்போ அதுக்கு நாம இது ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கொள்ளுது, ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஸ்டூடெண்ட் என்ற கம்போனன்ட் எடுக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிற இந்த டிவிஷனுக்கு நான் ஒரு டிசைன் வைக்கிறேன் முதல். ஸோ கிளாஸ் நேம், இந்த கிளாஸ் நேம்ல எனக்கு முதல் காலம் 12 சைஸ், ஓகே. அதுல திருப்ப காலம் எப்படி பிரிய போகுதுன்னு சொன்னா மீடியம் சைஸ் ஆர், ஓகே. தென் அதுக்கு பிறகு காலம் லார்ஜ் சைஸ் நாட், ரைட். இப்படி பேசிக்கா நாம இதை பிரிக்கிறோம். இது எப்படின்றது நாம போ பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கு பிறகு இந்த டிவிஷன் வந்து ஆக்சுவலி எங்களுக்கான கிளாஸ் நேம் தான். ஆனா இந்த டிவிஷன் எதுக்காகன்னு சொன்னா எனக்கு ஒரு கார்டு வியூ வருதுங்க. அப்ப நம்ம அந்த பூட்ஸ்ட்ராப்ல கார்டுன்னா சொல்லுவோம். ஸோ இதோட ஹைட் என்னடா ஒரு வெர்டிக்கலா நம்ம 100 வச்சுக்கொள்வோம். அண்ட் இது ஷேடோ சைஸ் வரணும், எனக்கு ஷேடோவா தெரியணும், ஓகே. ஷேடோ எவ்வளவு ஸ்மாலா இருந்தா காணும். அண்ட் ஸ்டூடெண்ட் கார்டு, ஸோ ஸ்டூடெண்ட் கார்டுன்ற கன்செப்டை நாம வச்சுக்கொள்வோம், ரைட். டிசைன் பண்ணிட்டோம். அண்ட் இமேஜ்ன்றது எப்படி வரும்ன்றது நாம எழுதியிருக்கோம். ஸ்டூடெண்ட் இமேஜ் காட்டணும், ஆல்டர் ஃபைல், ஓகே. எனக்கு இதுன்ற ஃபைல் எப்படி வரும்னு சொன்னா கிளாஸ் நேம். ஸோ இதில் கிளாஸ் நேம் எனக்கு வந்து ஸோ கார்ட் பேட்டர்னில் வரணும், அதில் இமேஜ் பேட்டர்னில் வரணும், டாப்பில் இது வரணும். ஸோ கார்டு இமேஜ் டாப் இவ்வளோ பூட் ஸ்டாப் இருக்கிறது தான், ரைட். அதே மாதிரி இது ஸ்டூடெண்டோட இமேஜ் அப்படின்றது கன்செப்ட். ஸோ ஸ்டூடெண்ட் இமேஜ், ஓகே. இது இவ்வளவு டிசைன். இதெல்லாம் வெளியால தெரியாது, நம்ம கண்டென்ட் எடுத்த பிறகு தான் வரும், ரைட். அப்போ பேசிக்கான கன்செப்ட் ஸ்டூடெண்ட் இமேஜ் நாம எடுத்துட்டோம். தென் அதுக்கு பிறகு நம்ம இனிஷியலாக சொன்னோம்னு சொன்னால் லைக் இப்போ எங்களோட டிவிஷன் கன்செப்டுக்கு வரும். ஸோ டிவிஷன் கன்செப்டுக்குள்ள நம்ம வந்து அவருடைய பேர் தெரியணும், நேம் தெரியணும். அப்போ நாம வந்து இந்த
டிவிஷனா இருந்தா இவர் இனி ஒரு ஃபிளெக்ஸ் தனியான ஒரு தனி கார்ட் பாடி கார்ட் டொப் வந்து இது மாதிரி கார்ட் பாடி இது. ஸோ அப்போ இவருக்கு ஒரு கிளாஸ் நேம் வைக்கணும். ஸோ இந்த கிளாஸ் நேம்ல இவர் கார்ட் பாடி, ஸோ கார்ட் பாடி அண்ட் இது டி ஃபிளெக்ஸ் வைக்கணும். ஸோ ஃபிளெக்ஸ் சைஸில் நாம டிஸ்பிளே அண்ட் இது காலம் வைஸா. ஸோ ஃபிளெக்ஸ் காலம். ஸோ இப்போ நம்ம வந்து கார்ட் பாடியில் நாம டி ஃபிளெக்ஸில் ஃபிளெக்ஸ் காலம்ல வச்சுட்டோம். ரைட். இப்போ கிளாஸ் நேம் ஆக்சுவலி இப்போ நாம் இதுக்கு H5 வைக்கிறோம். ஸோ H5 கிளாஸ் நேம் வைக்கணும். ஸோ H5 கிளாஸ் நேம் அது என்னது கார்டோட டைட்டில். இதெல்லாம் நாமளா வைக்கிற பேர் இல்லை, அவங்களே தருவாங்க. சரியா, பூட் ஸ்டெப்ல இருக்கு. ரைட். ஸோ கார்டு டைட்டில். ஸோ கார்டு டைட்டில் மட்டும் அந்த ஒரு பேட்டர்ன் வரப்போகுது எங்களுக்கு. நான் இதை மாற்றி காட்டுறேன் பிறகு ரன் பண்ண பிறகு. ரைட். அதே மாதிரி திருப்ப அப்போ பேராகிராஃப்ல வர்றது கிளாஸ் நேம் தான். ஆனால் இந்த முறை இதுக்கு நாம வைக்க போகிறது கார்டு டெக்ஸ்ட் அல்லது கார்டு டெக்ஸ்ட். எஸ் ஆஃப்கோர்ஸ் கேப் கொண்டு வைக்கணும் மார்ஜின் பட்டம். ரைட். ஸோ அப்போ பேசிக்காக கார்ட் டெக்ஸ்ட் இதெல்லாம் மைண்டில் நினச்சிக்கொண்டு வச்சுக்கொள்ளுங்க. ரைட். ஸோ முதலாவது கார்ட் டெக்ஸ்ட் ஓகே. தென் அதுக்கு பிறகு நம்ம இமெயில் நேம் பண்ணுறது ஓகே. தென் அதுக்கு பிறகு ஸ்டூடெண்டோட நேம் மாதிரி ஸ்டூடெண்ட இமெயில் கான்செப்ட் நம்ம வந்து இதில் நேம் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அடுத்தது இமெயில். சரிதான். அப்போ இமெயில் கான்செப்ட் நம்ம அதே மாதிரி தான். எஸ் இமெயில் ஓகே, டைட்டில் ஓகே, இமெயில் ஓகே. அடுத்த கோர்ஸுக்கு நாம கொடுப்போம். ஸோ அதுக்கும் அதே விஷயத்தை கொடுக்குறேன். லைக் இதே தானே. ஸோ இவருக்கும் அதே விஷயத்த நம்ம கொடுக்கலாம். டெக்ஸ்ட் கான்செப்டுகளில் நாம வந்து ஓகே. ஸோ இதெல்லாம் கொடுத்தாச்சு நம்ம. அதனால அங்கால பட்டன் அந்த டிலீட் ஸ்டூடெண்ட் கான்செப்டுக்கு நமக்கு உண்மையாக தேவையில்லை. நான் பார்ப்போம். சரிதான். இப்போ இவ்வளவு விஷயத்தை நம்ம செஞ்சாச்சு. ரைட். இப்போ நம்ம கிட்ட எனக்கு இன்னொரு கம்போனன்ட் வேணும். ஏன் இந்த கம்போனன்ட்ஸ்ல எனக்கு இன்னொரு கம்போனன்ட் வேணும். அவர் தான் ஸ்டூடெண்ட் கம்போனன்ட். ஆக்சுவலி ஸ்டூடெண்ட் கம்போனன்ட் இதுல கொஞ்சம் பிள்ளைகள் இருக்கு, அதை நம்ம கடைசியா பார்ப்போம். சரிதானே. ஸ்டூடெண்ட்ஸ் கம்போனன்ட், ஸ்டூடெண்ட் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கம்போனன்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ற ஒரு கம்போனன்ட். ஸோ RFC. ஓகே. இப்போ நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட் என்ற ஒரு கம்போனன்ட் இருக்கு. இவர் தான் முக்கியமான ஆள். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது ஒரு கம்போனன்ட். ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது ஒரு கம்போனன்ட். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ற கம்போனன்ட்டுக்குள்ள தான் நமக்கு வந்து எல்லா விஷயமும் இருக்கும். ரைட். ஆக்சுவலி இது ஒரு கம்போனன்ட்ன்றத விட ஒரு பேஜ்னு வச்சுக்கொள்ளலாம். வேணும்னா ஒரு பேஜ்னு வச்சுக்கொள்ளலாம். நீங்க இந்த பேஜஸ்க்குலாம் நீங்க இவ்வளோத்தையும் எடுக்க போறீங்க. பேசிக்கா சொன்னா இவ்வளவு கம்போனன்ட்ஸ் எடுக்க போறீங்க. ரைட். ஸோ நாம வந்து இதை ஃபுல்லா டிசைன் பண்ண போறோம். ஒரு ஃபுல் டிசைன் இது ஆக்சுவலி. ரைட். இவ்வளோத்தையும் நான் இன்றைக்கு டைப் பண்ணி உங்களுக்கு அடிக்க முடிக்க முடியாது. ரைட். ஓகே, செய்வோம், பிரச்சனை இல்லை. ரைட். ஸோ உங்களுக்கு நான் அதுக்கான கோடிங் கான்செப்டை வேணும்னா எங்களோட குரூப்ல ஷேர் பண்றேன். ரைட். அதுக்கான கோடிங் சாம்பிள் கான்செப்டை நான் குரூப்ல ஷேர் பண்ணேன். இப்போ உங்களால் நீங்கள் டைப் பண்ண முடியாட்டியும் அதுகளை எடுத்துக்கொள்ள முடியும். ரைட். ஸோ அப்போ என்னென்ன விஷயம் எப்படின்னு சொல்லி அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரைட். ஸோ கிவ் மீ நான் உங்களுக்கு அதுக்கான கோடிங்கை உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி இப்போ குரூப்ல ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த கோடிங்கை நான் உங்களுக்கு இதில் அப்ளை பண்ணுறேன். ரைட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற இந்த கோடிங்கை நான் இதில் அப்ளை பண்ணுறேன். நான் உங்களுக்கு குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருப்பேன். இதுதான் அந்த கோடிங். ரைட். ஸோ இப்போ இதன்படி பார்த்தோம்னு சொன்னா இப்போ என்ன நான் இதை டைப் பண்ணி முடிக்காத கூடுதலா அப்போ நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா இப்போ இம்போர்ட் நாம யூஸ்டேட் பாவிச்சிருக்கோம். ஸோ எங்களுக்கு சர்ச் பார்ன்றவர் எங்களுக்கு எங்கிருந்து வரேன்னு தெரியும். ரைட். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் JSX நான் என்ன செய்யறேன், பேஜஸ் ஒரு தனி செக்ஷனுக்குள்ள போட்டுறேன். அப்போதான் கம்போனன்ட்ஸ் எது பேஜஸ் எதுன்னு தெரியாது. ஸோ கம்போனன்ட்ஸ்ன்றது மாதிரி எனக்கு இன்னொரு ஆள் வேணும். SRCல நியூ ஃபோல்டர் பேஜஸ். ஸோ பேசிக்கா பேஜஸ் ஒரு ஏரியால நான் இந்த எங்களோட பேர் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கம்போனன்ட்ஸ்ன்றதுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸை கட் பண்ணி பேஜஸுக்குள்ள நான் பேஸ்ட் பண்ணிக்கொள்றேன். ரைட். ஸோ இது பெட்டர். சரி. இப்போ என்ன சொன்னா இது பேஜஸ், இதெல்லாம் கம்போனன்ட். சரி. இப்போ வழியாக கவனிச்சு பண்ணீங்கன்னா யூ ஸ்டேட்ல ஓகே. சர்ச் பார் எங்க இருக்கு, எங்கட கம்போனன்ட்ஸுக்குள்ள சர்ச் பார் இருக்கா, அதை இங்க இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ரைட். இப்போ நான் ஒன் வே பண்ணா விளங்கப்படுத்துறேன். ரைட். ஸோ இப்போ பாருங்க FJSX-க்குள்ள நாம ஸ்டூடெண்ட்டையும் கொண்டு வந்து போட போறோம். ஸ்டூடெண்ட் இருக்கிறது தானே. ஸோ ஸ்டூடெண்ட், ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கான்செப்ட். ஸோ எப்படி
இப்போ இது எரரோட தான் வரும், அது எரர் இருக்கட்டும், ரைட்? வடிவா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம ஒன்று வேணா ஷோட் பண்ணுவோம். ஸோ இப்போ வடிவா கவனிச்சுக்கொள்ளுங்க. இண்டெக்ஸ் HTML இதான் பேஜ், இது ரூட் ஃபங்க்ஷன் காட்டுது, அது மெயினுக்கு போகுது, மெயின் ஆப் ஃபங்க்ஷனை காட்டுது. ஓகே, ஆப்புக்கு வரோம், ஆப்ல நேபாரம் ஸ்டூடெண்ட்டும் இருக்கணும். ஓகே, இருக்குது. அதன்படி நம்ம இப்போ நேபார்ன்றது எங்களுக்கு இஷ்யூ இல்லை, நேபாருங்கிற கண்ணுக்கு ஓகே தான் தெரியுது, ரைட்? பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரோம். ஸ்டூடெண்ட்ஸில் நம்ம சர்ச் பார் எங்கேருந்து எடுத்திருக்கோம்? எங்களோட கம்போனன்ட்ஸுக்குள்ள இருந்து. ஓகே, கம்போனன்ட்ஸ் சர்ச் பார் எடுத்தது. ஓகே, அதுக்கு பிறகு நம்ம ஸ்டூடெண்ட் கார்டில் கம்பவுண்ட்ஸ்குள்ள ஸ்டூடெண்ட் கார்டு எடுத்திருக்கோம், அதுக்கும் சரி. அதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3 நம்ம 3 இமேஜ் எங்களுக்கு செட் பண்ணணும். அசெட்ஸுக்குள்ள இமேஜஸ் என்ற ஃபோல்டருக்குள்ள நம்ம அசெட்ஸுக்குள்ள நம்ம 3 ஃபோட்டோ வச்சிருக்கோம். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாது, நான் இதை டிலீட் பண்றேன். இப்போ அசெட்ஸுக்குள்ள நான் கொஞ்சம் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன். இந்த அசெட்ஸுக்குள்ள ஒரு ஃபோல்டர் இமேஜஸ் என்ன நாம கிரியேட் பண்றோம். இந்த இமேஜஸுக்குள்ள நான் 3 ஃபோட்டோ போடணும். student1.2.3 ஜேபிஜி. நான் என்ன செய்யறேன், எங்கள்கிட்ட இருக்கிற போட்டோஸ்ல ஏதாவது போட்டோஸை போட்டுக்கொள்றேன், ரைட்? ஸோ கிவ் மீ ரைட். இப்போ நம்ம கிட்ட போட்டோஸ் இருக்குது, அந்த போட்டோஸை நான் காப்பி பண்ணியிருக்கேன். நீங்களும் காப்பி பண்ணிக்கலாம். நான் எஸ்ஆர்சியில் அசர்ட்ஸுக்குள்ள இமேஜஸ் எங்களோட போட்டோக்குள்ள வந்து நான் பேஸ்ட் பண்றேன். ஸோ இதுக்கு தான் அந்த போட்டோ, ரைட்? ஸோ வில் ஷோ இட். ஸோ இந்த 3 போட்டோக்கள் வச்சிருக்கேன். நான் இதில் முதலாவது student1 நான் வந்துட்டா பேர் மாற்றிக்கொள்றேன், ரைட்? ஸோ student1, ஸோ student1, ரைட்? ஸோ அடுத்தது இவர் student2, ஸோ student2, ரைட்? ஸோ student1 ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், தென் student2 ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். லைக்வைஸ் பிஃபோர் we just need to do the same student3. இது நம்ம 3 ஃபோல்டர். ஆனா என்ன, இந்த போட்டோக்கள் நான் வச்சுக்கிறது பிஎன்ஜி ஃபோல்டர், பிஎன்ஜி ஃபைல். அப்ப நாம அங்க போய் கோடிங்ல என்ன செய்யணும், அதை மாத்தணும். இங்கே ஜேபிஜி இருக்கு, student1.jpg. ஸோ student1.png, ரைட்? பிஎன்ஜி அதே மாதிரி வரும் பிஎன், ரைட்? இப்போ நம்ம கிட்ட அசெட்ஸுக்குள்ள இமேஜஸுக்குள்ள student1.png இந்த கான்செப்ட் இருக்கு, ரைட்? ஸோ ரைட். இப்போ பாத்தீங்கன்னா இந்த போட்டோஸ் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆகி கொஞ்சம் பெருசா வந்திருக்கு. பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டோட 3 டீடைல்ஸும் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா காட்டிட்டு, ரைட்? 3 பேர் டீடைல்ஸும் ஆட்டோமேட்டிக்கா காட்டிட்டு, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 6 பேர். இதெல்லாம் இப்போ வந்தது தான், ரைட்? இப்போ வந்தது தான், ரைட்? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீடைல்ஸ்ல நாம ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஆப்ஜெக்ட் அண்ட் ஆரம்பத்துல இனிஷியலா ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள யூஸ் ஸ்டேட்டுக்குள்ள முதலாவது ஸ்டூடெண்ட், ரெண்டாவது ஸ்டூடெண்ட், மூன்றாவது ஸ்டூடெண்ட், நாலாவது ஸ்டூடெண்ட், அஞ்சாவது ஸ்டூடெண்ட், ஆறாவது ஸ்டூடெண்ட் இந்த டீடைல்ஸ் வச்சிருக்கு, ரைட்? ஸோ 6 ஸ்டூடெண்ட். இது நாம போன கிளாஸ்ல படிச்சது, இந்த லிஸ்ட்டுக்குள்ள ஆப்ஜெக்டுகளை லிஸ்டா வச்சிருக்கிறது. இப்போ 6 ஸ்டூடெண்ட் என்னட்டே இருக்கு, ரைட்? 6 ஸ்டூடெண்ட் என்னட்டே இருக்கு, ரைட்? இந்த டீடைல்ஸ் ஓகே. இப்போ நான் சர்ச் பண்ணும்போது நார்மலா சர்ச் டேர்ம் இந்த இருக்க சர்ச் டேர்மும் சர்ச் கான்செப்ட் நாம என்ன செஞ்சோம், ஃபங்க்ஷன் ஹேண்டில் பண்ணும்போது ஹேண்டில் சேஞ்ச்ன்றது இங்க இருக்கு. அதாவது சர்ச் சேஞ்ச்ன்றது இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யுது, ஹேண்டில் டிலீட்ன்றது என்ன செய்யுதுன்னு நாம கதைப்போம். பட் இங்க வருவோம் நாம இந்த ஃபங்க்ஷன் முன்னாடி, இங்க இதான் அவுட்புட். பேசிக்கா பார்த்தோம்னு சொன்னா மெயின்ல ரிட்டர்ன்ல ஒரு கண்டெய்னர் இருக்க போகுது ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள. ஓகே, அது டிஃப்ளெக்ஸ்ல வச்சிருக்க போறாங்க. ஸ்டூடெண்ட் டேஷ்போர்டோட ஹெடிங் இருக்க போகுது. தென் அதுக்கு பிறகு சர்ச் அண்ட் மேனேஜ்ன்ற ஒரு ரெஜிஸ்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. தென் அதுக்கு பிறகு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது ஸ்டூடெண்டோட லென்த், எங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸோட லென்த். இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள 6 விஷயம் அனலைஸ் பண்ணிருக்கு இல்லையா? ஸோ அப்போ அதில் லென்த் அண்டா ஆட்டோமேட்டிக்காக எத்தனை கவுண்டிங்கோ அத்தனை விஷயம் காட்டும். தென் அதுக்கு பிறகு இங்க இருக்கு சர்ச் பாரை கம்பவுண்ட் போட்டுருக்கு பாருங்க. இந்த சர்ச் பார் கூப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா இந்த சர்ச் பார் கூப்பிடப்படும். இவர் 2 பாராமீட்டர் கேட்பார், சர்ச் டேர்மும் 1 சர்ச் சேஞ்சும். அது இங்கே கொடுப்பட்டது. சர்ச் டேர்ம் என்ன, ஹேண்டில் சர்ச் சேஞ்ச்ன்றது என்ன. ஸோ இந்த 1 சர்ச் சேஞ்ச் ஆகும்போது என்ன கால் பண்ணப்படுதுன்னா ஹேண்டில் சர்ச் சேஞ்ச் கால் பண்ணுவது. அப்போ நாம இப்போ திருப்பி மேலே வரும். ஸோ ஹேண்டில் சர்ச் சேஞ்ச்ன்றது ஒன்றும் இல்லை, இவெண்ட்ன்றதுக்குள்ள நாம இது என்னத்தை டார்கெட் பண்ணுதோ
என்னத்தை டார்கெட் பண்ணதோ அதுல வேல்யூ எடுத்து சர்ச் டேமுக்குள்ள மாத்துங்க. ஓகே, அப்ப நாம இங்க என்ன டைப் பண்றோமோ அது ஆட்டோமேட்டிக்கா சர்ச் டேமுக்குள்ள மாறிடும். சரி, சர்ச் டேமுக்கு போய் அது மாறிட்டுன்னு சொன்னா என்ன, ஆட்டோமேட்டிக்கா நாம வந்து அங்க எனக்கு ஷோ பண்ணணும். ரைட், சர்ச் டேம்ல என்னவோ அதை ஷோ பண்ணணும். ரைட், அதுதான் விஷயம். ரைட், ஸோ சர்ச் டைமுக்குள்ள என்ன கன்செப்டோ அது காட்டணும். சரி, ஸோ அந்த சர்ச் டைம் கன்செப்ட் தான் நம்ம இப்போ செய்ய போறோம். ரைட், அப்போ சர்ச் டைம்ன்ற கன்செப்ட்ல வர சர்ச் சேஞ்சுக்குள்ள சர்ச் டைம் என்ன செட் பண்றோம், ஈவெண்ட்ஸ். ஓகே, ஸோ வேல்யூ எடுத்தாச்சு. இப்போ ஹேண்டில் சர்ச் சேஞ்சுறது வடிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க. எப்போ நடக்குது, நான் எழுத போற இந்த ஏரியா சர்ச் பார்ன்ற கம்போனன்ட் இங்க கால் பண்ணி இந்த இருக்கு. ரைட், ஸோ இந்த விஷயமும் காட்டின பிறகு ரிட்டர்ன்ல மெயின்ல டிவிஷன்ல இந்த ஸ்டூடெண்ட் டேஷ்போர்ட் நம்பர் ஆஃப் இந்த ஹெடிங் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறப்ப இந்த சர்ச் பாரை கால் பண்ணியிருக்கேன். சர்ச் பார்ல சர்ச் டேர்ம் நான் இதுல என்ன டைப் பண்றேன், இப்போ இதுல ஜோன் அண்ட் டைப் பண்றேன். ஆக்சுவலி ஜோன் அண்ட் டைப் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா ஜோன் மட்டும் தான் காட்டுப்படுது. அது எப்படி காட்டுப்படுது அப்படின்னு சொன்னா அந்த ஃப்ளோ வழியா கணிச்சு கொள்ளுங்க. நான் இங்க ஜோன் அண்ட் அடிச்ச உடனே ரெண்டு விஷயம் ப்ராப்ஸ்ல போய் கொடுப்படுது. ஒன்று சர்ச் டேர்ம், இன்னொன்று ஹேண்டில் சர்ச் சேஞ்ச். ஸோ இந்த சர்ச் டேர்முக்கு போங்க. சர்ச் டேர்முக்கு என்ன நடக்குது, சர்ச் டேர்ம்ன்றது ஆட்டோமேட்டிக்கா இதோட வேல்யூ, இந்த சர்ச் டேர்ம்ன்றது சர்ச் டேர்ம்ன்ற வேல்யூ. இந்த சர்ச் டேர்ம் எப்படி அசைன் ஆகுதுன்னு மேல நாங்க பார்த்துருக்கோம். இந்த இருக்கு சர்ச் டேர்முக்குள்ள செட் பண்ணணும்னு சொன்னா ஹேண்டில் சர்ச் சேஞ்சுக்குள்ள எப்படி கோல் ஆகுது இந்த விஷயம். இந்த ஹேண்டில் சர்ச் சேஞ்ச் இங்க நான் டெக்ஸ்ட்ல டைப் பண்றத சர்ச் சேஞ்ச், ஏன்னா ஒன் சர்ச் சேஞ்ச் ஆகும்போது அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாராமீட்டர் ப்ராப்ஸ். ஸோ இங்க ஹேண்டில் சர்ச்ன்றது கால் பண்ண விட்டுருக்கேன். இந்த ஹேண்டில் சர்ச்ன்றது என்ன செய்யுது, போய் இங்க டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன டைப் பண்ணப்படுதோ, இந்த இவெண்ட்ல என்ன டைப் பண்ணப்படுதோ அதை இந்த சர்ச் டைமுக்குள்ள போட்டுடுங்க. சர்ச் டைம் செய்யறது அவ்வளவுதான். ஸோ சர்ச் டைம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துடுவேன். சரி, அப்ப இங்க டைப் பண்றது ஜோன் இருக்கு. ஜோன்ன்றது சர்ச் டைமுக்குள்ள போய் ஜோன் அசைன் ஆகுது, அவ்வளவு தானே. அது எப்படி கீழே மாறுது அப்படின்னு சொன்னா அது அடுத்த விஷயம். ரைட், அது எப்படி நடக்குதுன்னு சொன்னா நாம நார்மலா சர்ச்சுக்கு பிறகு கீழே வரோம். ஸ்டூடெண்ட்ஸ் அதில் ஃபில்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கட்ஸ் அப்படி ஆட்டோமேட்டிக்கா வருது. லைக் ஆட்டோமேட்டிக்கா இந்த கன்செப்ட்ல நமக்கு வந்து என்னென்ன விஷயங்கள், என்ன செலெக்ஷன்ஸ், என்ன விஷயம் நீங்கள் இருக்கா. ரைட், ஸோ இந்த இதுல இருக்கு பாருங்க. சர்ச் டேர்ம் ஒரு ஃபில்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வரணும். அது எப்போ என்ன ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஃபில்டர் ஆகணும். எப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்ல இருந்து எப்போ அது சர்ச் வேல்யூ சர்ச் டேர்முக்கு லோவர் கேஸ்ல, அதாவது சர்ச் டேர்ம்ல நம்ம என்ன கொடுத்தாலும் அது லோவர் கேஸுக்கு மாத்தின பிறகு அந்த வேல்யூ என்னவா இருக்கோ அது சர்ச் வேல்யூக்குள்ள போட்டு விட்டுரும். அப்ப நான் சர்ச் டேர்ம்ல என்ன பெயர் இருக்கோ, என்ன சம்பந்தமா இருக்கோ, அது ஒன்று நேமுக்கு மச்சிங்கா இருக்கலாம், அல்லது இமெயிலுக்கு மச்சிங்கா இருக்கலாம், அல்லது ஸ்டூடெண்ட்டுக்கு மச்சிங்கா இருக்கலாம். இந்த மூன்றுல ஏதாவது ஒன்றுக்கு மச்சிங்கா இருந்தால் அந்த மச்சிங் ஆகிற விஷயத்த ஃபில்டர் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டுக்குள்ள போட்டாச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நான் ஜோன் அடிக்கிற அந்த வார்த்தை இதுக்குள்ள எங்கேயாவது சம்பந்தமா இருந்தா அந்த ஃபில்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள வந்துடும். ரைட், ஃபில்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்த பிறகு கீழே பாருங்க. இப்போ ஃபில்டர் ஸ்டூடெண்ட்ஸோட லென்த் சைவரோட பெருசா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபில்டர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் லிஸ்ட் இங்க காட்ட சொல்லியிருக்கு. ஸோ நான் ஒன்றுமே டைப் பண்ணாத போது நார்மலாவே இல்லை காட்டினா அந்த ஃபில்டர் ஸ்டூடெண்ட்ஸ்ல யார் இருப்பாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீடைல்ஸ் மட்டும் இங்க கொடுத்துருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்டூடெண்ட் கார்டுன்றது ஆட்டோமேட்டிக்கா காமன் ஆகுது. ஸோ இங்க ஸ்டூடெண்ட் கார்டுன்றது இப்படிதான் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் கார்டோட டீடைல்ஸ் என்னவோ அந்த டீடைல்ஸ் இப்படி காட்டுப்படுது. அந்த வியூவை இங்க வருது. ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன பண்றேன், ஸ்டூடெண்ட் மட்டும் தான் பண்றேன். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் டீடைல கொடுத்து விடுது. ஃபில்டர் ஸ்டூடெண்ட் கொடுத்து விடு. அப்போ ஸ்டூடெண்ட்ன்றது இந்த ஐடி என்ன, ஸ்டூடெண்ட்ன்றது இந்த இமேஜ் என்ன, எல்லா விஷயமும் இங்க வருது. தென் அதன்படி ஒன்றுமே இல்லை, ஒருவேளை ஃபில்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள ஒருத்தருமே இல்லாட்டி நோ ஸ்டூடெண்ட்ஸ். உதாரணத்துக்கு நான் வந்து இதுல சும்மா சம்மந்தம் செட் அடிக்கிறேன், நோ ஸ்டூடெண்ட்ஸ் வரும். அதுதான் இந்த கன்செப்ட். அப்போ இனிஷியலா இந்த கன்செப்ட் நார்மலா இதுக்குள்ள டிலீட்டும் இருக்கு, நான் டிலீட் இன்னும் கொடுக்கல. ரைட், அது டிலீட் எப்படி கொடுக்குறதுன்னு சொன்னா ஒன்றும் இல்லை, பேசிக்கான கன்செப்ட் தான். நாம அதுக்கு பேசிக்கா ஸ்டூடெண்ட் கார்டுக்குள்ள போய் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் நம்ம வேணுனாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் கார்டு வேணும் போது ஸ்டூடெண்ட் மட்டும் வேண்டி இருக்க கூடாது, நான் ஒன் டிலீட்டையும் வேண்டுவோம். ஒன் டிலீட். ஸோ இந்த ஒன் டிலீட்ன்றது வேண்டினா நான் ஒன் டிலீட்டுக்குரிய கான்செப்ட் நான் டைப் பண்ணணும். பேசிக்காக சொன்ன ஒரு பட்டன், ஆக்சுவலி ஒரு ஒரு பட்டன் மாதிரி. ஸோ இந்த பேராகிராஃப் கான்செப்டுக்கு தானே. ஸோ இதுக்கு பிறகு ஒரு பட்டன் நம்ம வைக்கலாம். ஸோ இந்த பட்டனுக்குள்ள நாம வந்து மேபி லைக் ஒரு ஒரு டிலீட் ஸ்டூடெண்ட். ஸோ டிலீட் ஸ்டூடெண்ட் வச்சுட்டேன். நான் இந்த பட்டனுக்கு வந்து டைப்பும் பட்டன் தான் வைக்கிறேன். ஸோ டைப் பட்டன் அண்ட் தென் இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வைக்க போறேன். இந்த கிளாஸ் நேம் வந்து ஆக்சுவலி இது ஒரு பட்டன் அண்ட் பிடிஎன் ரெட் கலர் இருந்தா டேஞ்சர் என்ன. ஸோ டேஞ்சர் அண்ட் மார்ஜின் டாப் வந்து ஓட்டோல இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நமக்கு ஒரு ஸ்டூடெண்ட் பட்டன் வந்துருக்கு, டிலீட் ஸ்டூடெண்ட். ரைட், இப்போ டிலீட் ஸ்டூடெண்ட் கான்செப்ட். டிலீட் ஸ்டூடெண்ட் கிளிக் ஆகும்போது என்ன நடக்கணும்ன்றது நம்ம இதில் எழுதணும். அப்போ பட்டன் ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணும் பொழுது
ரைட். ஸோ பட்டன் ஸ்டூடெண்ட்ன்றதை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும்னு நான் எழுதுறேன். ஆக்சுவலி பட்டன் ஸ்டூடெண்ட் நான் கிளிக் பண்ணும்போது என்ன செய்யணும்னு சொன்னால் சிம்பிளாக இது கோல் ஆகணும். ஸோ ஒன் கிளிக் ஆகும்போது எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். எப்படின்னு சொன்னால் லைக் சிம்பிளான திங் தான். ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். அந்த ஃபங்க்ஷனோட பெயர் ஒன் டிலீட்னு சொல்லி ஒன்று. ஸோ இப்போ மேலே நான் ஒன் டிலீட் போட்டிருக்கேன். ஒன் டிலீட் ப்ரொப்ஸ் என்னவோ அந்த ஒன் டிலீட்டை நான் கொடுத்துருப்பேன். ஸோ ஒன் டிலீட்ன்றது நடக்கும். ஸோ ஒன் டிலீட்டு நான் சிம்பிளாக ஸ்டூடெண்டோட ஐடி அங்கே செட் ஆகிருக்கு. ஸோ இதை அவ்வளோத்தையும் கொடுத்துருப்பேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் இப்போ டிலீட்ன்றது கொடுக்குறேன். டிலீட்ன்றது கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு அது போகும். ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு ஹேண்டில் எடிட் இருக்குது. ஸோ அப்டேட் ஸ்டூடெண்டோட ஃபில்டர் பண்ணுங்க. இருக்கிற ஸ்டூடெண்ட் ஐடி அல்லாத மிச்சம் எல்லாரையும் மட்டும் தான் ஷோணும். இனி அந்த ஐடிக்குரியால் போட்டப்படக்கூடாது. இதில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் இப்போ இதில் கடைசியில் இப்போ வந்து நான் நிமல் அழிச்சா நிமல் இனி அஞ்சு இது டெம்பரரி தான். நான் திரும்ப லோட் பண்ணால் எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக தான் எங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க வர போகிறாங்க. விளங்குது அனிமல் ரூபாய். ஏன்னா இது ஒரு டெம்பரரியாக இதில் நான் லிஸ்ட் வச்சுக்கிற விஷயம். அப்போ எங்கள்கிட்ட இப்போ ஒரு பேசிக் கான்செப்ட் இருக்குது. சரி, இது ஒரு 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 கான்செப்ட். இது உடனே பார்த்தா புரியாது. ரைட். நான் அந்த கோடிங் அடிச்சு கொண்டு எந்த டைம் போயிட மாட்டேன். அந்த கோடிங் உங்களுக்கு தந்திருக்கேன் நான் ஆன்சர். ரைட். இது ஃபுல் கோடிங் கான்செப்ட் உங்கள்கிட்ட இப்போ இருக்கு. நீங்க இதை செய்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்த நீங்க ஃபுல்லா ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் என்ன செய்யறேன், டே 8 வரைக்கும் இருக்கிற எல்லா ஃபோல்டரையும் ஷிப் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்ப பார்க்குறேன். ஆனால் என்ன எல்லாத்துலையும் நோட் பண்ணிட்டு இருக்கு. அதுவே வரும். நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி அழிச்சிட்டு தான் உங்களுக்கு போடுவேன். அப்போ நீங்க கட்டாயம் என்பிஎம்மால இன்ஸ்டால் பண்ணாமலாம் ரன் பண்ண முடியாது. அதையும் சொல்லிடுறேன். ரைட். ஸோ இனிஷியலாக இப்போ உங்கள்ட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுதான் கான்செப்ட். ஸோ புக் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன, ஸ்டூடெண்ட் பேர் என்ன, டீட்டெயில்ஸ் பாருங்க. ரைட். ஸோ விரும்பினா நீங்கள் ஒரு ஆள் அழிக்கலாம். ரைட். ஸோ சிம்பிளான திங். ஸோ இதில் பேசிக்கான இப்போ இதில் யாராவது இருக்காங்களான்னா ஜோன் மட்டும். இதில் யாருமே இல்லைன்னு சொன்னால் இல்லை. ஸோ இது பேசிக் சிஸ்டம். ரைட். சிம்பிளா நமக்கு கோடிங் கான்செப்ட் முடிஞ்சது. இதில் நம்ம எங்க கோடிங் என்ன நடிச்சிருக்கணும் உங்களுக்கு தெரியணும். 3 இமேஜ் போட்டோம், தென் நேம் பார் செய்தோம், சர்ச் பார் செய்தோம், ஸ்டூடெண்ட் கார்டு செய்தோம். என்ன இவ்வளோதான். தென் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கோடிங் செய்தோம். வேற ஒன்றும் செய்யலை. மெயினில் போய் நம்ம பூட் ஸ்டெப்பை கனெக்ட் பண்ணால் இண்டெக்ஸ் HTML அது அப்படியே காட்டிச்சுது. ஸ்டூடெண்ட் JSXக்குள்ள நம்ம பார்த்தோம்னா ஃபோட்டோக்களையும் கம்பவுண்ட்ஸ்களையும் இன்க்ளூட் பண்ணோம். புது ஒரு சாம்பிள் லிஸ்ட் ஒன்று நம்மளே கிரியேட் பண்ணி வச்சோம். அது பிறகு சர்ச் பண்ணா என்ன, ஹேண்டில் சேஞ்ச் என்ன, ஹேண்டில் டிலீட் என்ன, ஃபில்டர் பண்றது என்னன்னு பார்த்தோம். பிறகு 3 டீட்டெயில் அந்த அப்படியே காட்டினோம். பிறகு ஃபில்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஒரு அமைப்பு காட்டும். முடிஞ்சது கோடிங். அவ்வளோதான் நம்ம செய்தோம். நமக்கு இப்போ அவுட்புட் இப்படி இருக்கு. ரைட். ஸோ இப்போ ரீலோட் பண்ணால் திருப்பி வரும். ஏன்னா யூனோ தட். ஏன்னா அது அந்த பேஜில் 6 பேரும் பெர்மனன்ட் டேட்டாபேஸ்ல நம்ம கொடுக்கலையே. நாம டெம்பரரி இந்த இடத்துல இந்த லோட் பண்ணியிருக்கோம். ரெகுலர் என்ன கொடுத்துக்கோ அதுதான். ஆக்டிவுக்கும் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. அது இப்போ வேணாம். நாம வந்து ஆக்டிவ் என்ற கான்செப்ட் எல்லாம் அதில் செய்யலாம். பட் ஆக்சுவலி நாம இப்போ ஸோ ஆக்டிவ்ன்ட்டு இருந்தா என்ன அந்த விஷயங்களும் செய்யலாம். வேணும்னா அதையும் நான் இதில் காட்டிடுறேன். இப்போ ஸ்டூடெண்ட் கார்டில் நம்ம டிலீட் பட்டன் தானே பட்டன். அதே மாதிரி இங்கே நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஆக்டிவ்ன்ற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. இவங்க ஆக்டிவா இருக்காங்களா இல்லையான்றதையும் செக் பண்ணி பார்க்குற மாதிரி. ரைட். நம்ம அதையும் ஸ்டூடெண்ட்ஸ் கார்டில் நம்ம செய்யலாம். சிம்பிள் விஷயம் தான். அதை நான் செஞ்சிருக்கேன். ரைட். இப்போ ஸ்டூடெண்ட் கார்டுக்கு போகிறோம். நம்ம கிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் விஷயங்கள் இருந்துச்சு இல்லை. என்னென்ன ஒரு 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 பேசிக்கான ஒரு டிவிஷன் நாம கொண்டு வந்தோம். பிறகு அதில் தான் இமேஜை கொண்டு வந்து நம்ம ஸ்டூடெண்ட் இமேஜ் எல்லாம் கொண்டு வந்து ஸ்டூடெண்ட் நேமே கொண்டு வந்தோம். தென் அதுக்கு பிறகு தான் டிவிஷனில் நம்ம வந்து நேம் தெரியணும். ஓகே. ஸ்டூடெண்ட் நேம் தெரியணும். அதுக்கு பிறகு எனக்கு ஒரு இமெயில் தெரியணும். ஓகே. சரிதானே. தென் அதுக்கு பிறகு தான் கோர்ஸ் தெரியணும்னு நம்ம கோர்ஸ் போட்டோம். இதோட சேர்த்து நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு விஷயத்தை போடுவோம். நான் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். இந்த இடத்துல நான் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா இது ஆக்டிவா இல்லையான்ற ஒரு விஷயத்த நான் போடுறேன். ரைட். இப்போதான் அதுக்கு நான் இந்த இடத்துல மட்டும் நான் ஒரு வார்த்தை போடலாம். சிம்பிளா ஒரு விஷயம் செய்யலாம். இங்க ஸ்டூடெண்ட்டுக்குள்ள இருந்து வர அந்த ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்ன்ற ஸ்டேட்டஸ் ட்ரூவா இருந்தால் ஆக்டிவ், இல்லாட்டி இன்ஆக்டிவ் போடணும். அவ்வளவுதான். ஸோ அப்போ நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதுல இப்போ நம்ம பேராகிராஃப் இந்த கன்செப்ட்ல நாம வந்து ஆல்ரெடி ஒரு விஷயம் செய்ய போறோம். ஒரு பேராகிராஃபுக்குள்ள ஒரு கன்செப்ட் செய்ய போறோம். சிம்பிளா ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டுட்டு ஸ்டேட்டஸ் என்ற வார்த்தையோட எனக்கு ஒரு வேல்யூ வரணும். பேசிக்கா சொன்னா ஒரு ஒரு கன்செப்ட் ஸ்டேட்டஸோட என்ன வரணும் அப்படின்றது தான். சிம்பிளா நான் ஒன்று செய்ய போறேன். ஸோ இதுக்குள்ள ஸ்டூடெண்டோட
டாட் ஆக்டிவ் ஸ்டூடெண்டோட ஆக்டிவ் வந்து ட்ரூவை வச்சிருந்தால் அதுக்குள்ள வந்து நான் வந்து ஒரு ஆக்டிவ்ன்ற ஒரு வார்த்தையை சொல்ல போறேன் அவ்வளோதான். ஸோ ஒரு ஸ்பேன், ரைட், பேசிக்காக சொன்னா ஒரு ஸ்பேனை காட்ட போறோம். ஸோ ஸ்பேன் கிளாஸ் நேம் என்னவா இருக்கட்டும், டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் சக்சஸ்ல. ஸோ டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் சக்சஸ்ல லைக் நம்மக்கிட்ட ஒரு 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 ஸ்பேன் இருக்கட்டும், இந்த வார்த்தை ஆக்டிவ் என்று வச்சிருக்கட்டும். ஸோ ஆக்டிவ் என்ற வார்த்தையை ஸ்பேனை நான் காட்டுறேன், ரைட். ஒன்று. அப்படி இல்லாட்டி திருப்ப இதே கான்செப்ட் தான். என்ன இந்த வார்த்தையில இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த கொலனுக்கு அங்கால போடுறோம். அதாவது முதலாவது கொலம், அதாவது ஸ்டூடெண்ட் ஆக்டிவ் ட்ரூவா இருந்தால் இது. அப்படி இல்லாட்டி லைக் சக்சஸுக்கு பதிலாக நாம இப்ப இந்த முறை செகண்டரி கொடுப்போம், ரைட். ஸோ எஸ், செகண்டரி. மேபி லைக் இந்த ஸ்டைல நம்ம பட்சும் போட்டுக்கொள்ளும். ஸோ ரைட். ஸோ இன்ஆக்டிவ் எழுதுவோம். ஸோ இன்ஆக்டிவ் வந்து ஒரு ஒரு பேசிக்கான கன்செப்ட், ரைட். ஸோ இப்போ நாம வந்து இதுல ட்ரூவா இருந்தா ட்ரூ, இல்லாட்டி ஃபால்ஸ் ஒரு பட்டன், ரைட். இப்போ பாத்தீங்கன்னா இன்ஆக்டிவ், ஆக்டிவா இன்ஆக்டிவான எங்களுக்கு காட்டும், அவ்வளோதான், ரைட். ஸோ இப்போ ஒரு பட்டன். ஸோ இதுதான்டா அப்ப நம்மளோட ஒரு பேசிக் கன்செப்ட், புரிஞ்சுதா? இவ்வளவு தான். இதை நீங்க மாத்தி எல்லாம் செய்து பார்க்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. இனி இது எப்படி டேட்டா பேஸுக்குள்ள கொண்டு வரது, டேட்டா பேஸ்ல எப்படி ஃபில்டர் பண்றது, எப்படி மேப்பிங் பண்றது, இதெல்லாம் நாம இனி நெக்ஸ்ட் வீக் நாம பார்ப்போம். ஆனா இதுதான் கன்செப்ட், நீங்க ரெடியாக வேண்டிய ஃப்ரண்ட் எண்டோட கன்செப்ட். என்ன தனுஷ், அந்த என்னதோ மாதிரி இருந்திருக்கும், ஆனா கடைசியில இப்படி ஒரு விஷயம் வந்த உடனே என்னன்னு இது, ஆனா சிம்பிள் விஷயங்கள் தான். புரிஞ்சுதா தனுஷ்கா? அந்த பிரணவியாக்கம் என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? எங்க எதாவது கனெக்ட் ஆகுது அப்படின்றது. நான் வேணும்டா இதுல நோட் மாடியூல்ஸ் அவ்வளோத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுமெண்டா நான் சிப் ஃபைல குரூப்ல போடுறேன். Right. அதை ட்ரை பண்ணுங்க, முக்கியமா அதை பாருங்க, விளங்காட்டி அதுகளை கேளுங்க. இது இவ்வளத்தையும் எல்லாரும் செய்து பார்த்து கிளியர்னு சொன்னாலும் அங்க அதை போய் பிரயோஜனம் இல்லை, ரைட். ஸோ அவ்வளோத்தையும் பாருங்க. நோட் மாடியூல்ஸை நாம வந்து சிம்பிளா என்ன செய்யலாம், நான் இப்படி அழிச்சிட்டேன். இப்போ நான் இப்போ அழிச்சிட்டேன் உங்களுக்கு உங்களுக்கு இப்போ நான் வந்து அழிக்கிறேன் எப்பவுமே. நான் வந்து இதை க்ளோஸ் பண்றேன். டெர்மினல்ல போய் கேன்சல் பண்ணிட்டு இருக்கா, டெர்மினல்ல போய் நான் என்ன செய்யறேன், ஸ்டாப் பண்ணிட்டேன், சரிதானே? ஓகே, நான் நோட் மாடியூல்ஸை அழிச்சிட்டேன், ரைட். இப்போ வழியா பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நீங்க வந்து வழியா பார்த்தீங்கன்னு சொன்னா உங்கள்ட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. டே 8க்குள்ள சாம்பிள் அப்பன்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இதுதான் உங்களோட ப்ராஜெக்ட். நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றேன், முதல் விஷயம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன், ரைட். ஸோ உங்கள்ட்ட ப்ராஜெக்ட் இதுதான் இருக்கு, ரைட். இப்போ சிம்பிளா சொன்னீங்கன்னு சொன்னா நான் இப்போ இதை தான் உங்களுக்கு லைக் இப்போ சிப் பண்ண போறேன், சாம்பிள் பண்ணி சிப் பண்றேன். இதை தான் நான் உங்களுக்கு அனுப்புவேன். இது ஜஸ்ட் 248 KB தான். இப்போ இந்த ஃபைலை தான் நான் உங்களுக்கு சிப் பண்ணி அனுப்புவேன், வாட்ஸ்அப்ல டாக்குமெண்டா உங்களுக்கு அனுப்புவேன், சரிதானே? ஸோ இதை நீங்க என்ன செய்வீங்க, நான் ஜஸ்ட் கட் பண்ணிட்டு ஒரு வேறு இடத்துல வச்சு காட்டுறேன். மேபி லைக் சும்மா பட்ச் ஃபோரில் சும்மா இந்த இடத்துல இப்படி உங்களோட ஃபோட்டோல இருக்கு. நீங்க ரைட் கிளிக் பண்றீங்க, எக்ஸ்ட்ராக்ட் ஹியரை கொடுங்க, ரைட். ஸோ பேசிக்கா நீங்க எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வரும். ஓகே, இதுக்குள்ள இவ்வளோ கோடிங் இருக்கு. இந்த இடத்துல வச்சு சிஎம்டி ஓப்பன் பண்றீங்க, சிஓடியை ஓப்பன் பண்றீங்க, ஓகே, ரைட். என்ன, ஸோ இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்திருக்கும், ஆனால் நோட் மாடியூல்ஸ் இருக்காது. ஸோ நோட் மாடியூல்ஸ் இருக்காட்டி நீங்க வியூவில் போய் டெர்மினலை கொடுத்து இதை நீங்க வந்து என்ன சொல்றது, என்பிஎம்ஆல ரன் டெவ் கொடுக்கும்போது உங்களால ரன் பண்ண முடியாது. ஏண்டா எதுவுமே இல்லை, இங்க நோட் மாடியூல்ஸே இல்லை. அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன செய்யணும்னு சொன்னா முதலாவது என்பிஎம்ஆல இன்ஸ்டால் பண்ணணும். பேசிக்கா சொன்னா என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணுவீங்க,
பேசிக் என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நோட் மாடியூல்ஸ் வந்து ரெடி ஆகிடும் உங்கள்கிட்ட. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணுறேன். என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணால் உங்களோட பேக்கேஜஸ் ரெடி ஆகி மாடியூல்ஸ் ரெடி ஆகி உங்களோட ஃபோல்டர் ரெடி ஆகி இப்போ இதுக்கு பிறகு நீங்கள் என்பிஎம் ரன் டேவ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எங்களோட ப்ரௌசரில் போட்டு என்ன செய்யலாம், ரன் பண்ணணும். சரிதானே? ரைட். ஸோ பேசிக்கான கன்செப்ட் எப்படி நடந்துச்சு இதுதான். இப்போ பாருங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு பாருங்க இந்த சைஸை, இந்த சாம்பிள் எப்படி சைஸை கிட்டத்தட்ட 84 85 அது உங்களுக்கு அது தேவையில்லை தானே, ரைட்? ஸோ நீங்கள் அப்படி ஒரு விஷயம் செய்யலாம், ஜஸ்ட் ஒரு சின்ன வேலை, ரைட்? இதை வழியாக கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த ஃபைல் தான் நான் இப்போ உங்களுக்கு அனுப்புவேன். ஸோ இதை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். என்னது? இந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரன் பண்ணி மாற்றி உங்களுக்கு விரும்பினதெல்லாம் செய்து பார்த்து ரெடி ஆகணும் இந்த வீக். சரிதானே? இதான் விஷயம். புரிஞ்சுதா என்ன ஒர்க்குண்டு தனுஷ்காந்தன் பிரணயாக்கம்? ஓகே guys, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் நவ். அடுத்த வீக்ல அடுத்த விஷயத்தோட எல்லாத்துலயும் சந்திப்போம். இன்னும் டீப்பா போகலாம், பயப்பட வேணாம். இது ஃபர்ஸ்ட் டைம் தான். நம்ம இன்னும் திருப்ப திருப்ப இந்த மாதிரி விஷயங்களை செய்து பார்த்தா ரியாக்டை ஃபேமிலியர் ஆக்கும். அதுக்கப்புறம் மிச்ச விஷயம்லாம் ஐடியா புரியும். அப்புறம் பேக்கெண்டோட ஏபிஐல இருந்து கனெக்ட் பண்றது, ஃபயர் பேஸ் அது விஷயங்கள்லாம் பார்க்கலாம். Until then, take care. Bye bye. Have a good. You can leave. Thank you so much. The class is over.